சவுண்டு ட்ரிகர் ஓகே ரைட். சவுண்ட் இஸ் ஆல்சோ ரெக்கார்டிங். ஏன்னா ஒரு ஒரு தடவை நான் அப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது நான் ஃபுல்லாக ரெக்கார்டிங் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அப்லோட் பண்ணும்போது பார்க்குறேன் சவுண்டு ரெக்கார்ட் ஆகவே இல்லை. சவுண்ட் ரெக்கார்ட் ஆகாட்டியும் பரவாயில்ல, செஞ்சிடலான்னு வச்சுக்கிடுவோம். ஆனால் அந்த சவுண்டு இருக்கிறது மாதிரி வராது இல்லையா? சரிம்மா, நவ் ஐ எம் கோயிங் ஃபார் த ரெஃபரன்ஸ். இங்கே இருக்க ரெஃபரன்ஸை காணும். ஓகே, ரெஃபரன்ஸ் எடுத்துட்டேன். யூ டோன்ட் ஹேவ் டு see the ரெஃபரன்ஸ் இல்லையா? பிகாஸ் நீ தானே அனுப்பினவங்ககிட்ட இருக்கும் இல்லையா? ரெஃபரன்ஸ் இருக்கும். வேணுன்றப்ப அட்வில் பார்த்துக்கலாம் இல்லையா? நான் லேசாக ரெக்கார்டிங் உள்ளே கொண்டாந்து லேசாக அதை காட்டிட்டு வெளியில் கொண்டு போயிடுறேன். ஏன்னா லேசாக அதை காட்டிக்கிட்டோம்னா யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். மற்ற விண்டோஸ் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிடுவோம். சரியா? ராமச்சந்திரன் சொன்னது சரிதான். என்னன்னா நம்ம வந்து அந்த எல்லோஸை கொண்டு வரவே இல்லை. எல்லோஸை கொண்டு வந்தால் தான் அது வந்து டே டைம் அப்படின்றது தெரியும். அவர் வம்பளுக்கிறது ஒரு தனி வம்பளுக்கிறதா இருக்கும். நேற்று கிளாஸுக்கு வரல, என்னன்னு தெரியல அவர். இந்த கிளாஸுக்கு டிஎஃப்ஏக்கு வரல. சரி, இப்போ கிளவுட் வந்து இன்னும் கொஞ்சம் டார்க் ஆக்குறாருன்னு ஆக்கலாம், வேணாம்ல? இது இன்னும் ஒயிட்டா தான் ஆக்குவீங்க? ஆமாம், இல்லை டார்க் ஆக்கிறதா இருந்தால் ஆக்கலாம், வேணாம் போதும் இல்லை? ஒயிட் ஆக்கிடுவோம், நம்ம ஒயிட்டுக்கு போயிடுவோம். டூல் பாக்ஸில் ஒரு மங்கி ஸ்பேனர் வைக்கணுன்றது வந்து இவ்வளவு ஒரு கஷ்டமான ஒரு வேலையாக போகும். இல்லை, ஆக்சுவலாக அது மங்கி ஸ்பேனர் போட்டால் தான் அது திறக்குது. ஓகே, இந்த ஒயிட்டை கொஞ்சம் டிரான்ஸ்லூசண்ட்டாக தான் இருக்குது. சரி, அதனால கொஞ்சம் குவான்டிட்டியும் ஜாஸ்தி எடுத்துக்கிறேன்னா இவ்வளவெல்லாம் தேவைப்படாது. ஆக்சுவலாக இந்த மாதிரி வேலைக்கு தேவைப்படாது, இந்த பெயிண்ட்டுக்கு தேவைப்படுது. நைஃப் ஒர்க் செய்கிறதா இருந்தால் அவ்வளவு பெயிண்ட் தேவைப்படும் நமக்கு. சரி, இப்போ ப்ரஷஸையும் எடுக்காமல் வந்து உட்காந்துட்டேன். ஓகே, என்ன ட்ரிக்கு என்னுடைய பெயிண்டிங் எஃபெக்டிவாக இருக்குது. அஃப்கோர்ஸ் 2-3 விஷயத்த நம்ம சொல்கிறதா இருந்தால், ஒரு விஷயம் வந்து கட்டாயமாக வந்து எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா எஃபெக்டிவாக இருக்கு. இன்னொரு விஷயம் சொல்கிறதா இருந்தால், பெயிண்ட் அப்ளிகேஷன் வந்து திக்கா வைக்கிறது. வச்சிட்டோம் அப்படின்னா அந்த பெயிண்ட்டை மூவ் பண்ண விடுறது இல்லை. இப்போ வந்து என்ன செய்ய போகிறேன், ஒயிட் எடுத்துட்டேன், கொஞ்சம் போல் லெமன் எல்லோ எடுத்துக்கிறேன். இப்போ எல்லோ வைக்க ஆரம்பிச்சிடலான்னு பார்க்குறேன். நான் கொஞ்சம் போல் லெமன் எல்லோ எடுத்துக்கிறேன். ஏன்னா லெமன் எல்லோ வச்சுட்டு அது மேலே திரும்ப நம்ம ஒயிட் வைக்க வேண்டி வரும். கொஞ்சம் போல் குரோம் எல்லோவும் எடுத்துக்கிறேன் நான்.
குரோம் எல்லோ, எல்லோ ஆக்கர் வருது. குரோம் எல்லோன்னா எல்லோ ஆக்கர் வருது. இதில் வந்து குரோம் எல்லோ வந்து பெர்மனண்ட் எல்லோ டீப்புன்னு போட்டிருக்கான். ஆக்சுவலாக இது வந்து ஒரு ஆரஞ்சாக வந்து நிற்கிது. க்ளீனாக ஒரு ஆரஞ்சு வந்து நிற்கிது. நமக்கு ஆரஞ்சு வந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டமாக போயிடும். அதனால என்ன செய்வோம், நான் அந்த பாட்டிலில் இருந்தே குரோம் எல்லோ எடுத்துக்கிறேன். கிரானோடோன் அப்படின்றது தான் இந்த கம்பெனியோடைய பேர். அதிலிருந்து எடுத்துக்கிறேன். அதிலிருந்து கட்டாயமாக வந்து நம்ம ஊற்ற முடியாது, ஏன்னா அவ்வளோ தேவைப்படாது. ஓகே. நான் அதனால கொஞ்சம் போல் பேலட் நைஃப்பில் கொஞ்சம் போல் எடுத்து ம். அது ஒரு ஓரத்தில் போட்டு வச்சுக்கிறேன். அக்ரலிக்ஸை மாத்திரம் இம்மீடியட்டாக வேறு என்ன அவசரமான ஒரு வேலை இருந்தாலும் சரி அதை பற்றி யோசிக்காமல் அக்ரலிக் பாட்டில்ஸை டைட்டாக மூடி வச்சிடணும். இல்லாட்டி பெயிண்டிங் செஞ்சிட்டு இருக்கிற அவசரத்தில் அதை மூடாமல் விட்டோம் அப்படின்னா அடுத்து நம்ம பெயிண்டிங் செய்கிறதுக்காக எடுப்போம், கம்ப்ளீட்டாக கல் மாதிரி கட்டி ஆயிருக்கும். ஃபினிஷ்ட், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அதோட அதோட வேலையே இல்லையே, முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். அக்ரிலிக் கலர் அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கெட்டில் அக்ரிலிக் கலர் வந்து வந்திருக்கு 1980 1980 வந்திருக்கு. அப்போ தான் வருது மார்க்கெட்டுக்கு, அதாவது கமர்ஷியல் அப்போ தான் வருது. அப்போ வந்து எனக்கு வந்து என்னுடைய, அதாவது என் வைஃபோடைய சிஸ்டர்ல அவங்களுக்கு தெரியும். நான் வந்து அப்போ நான் காலேஜில் படிச்சுக்கிட்டு இருக்கேன். நான் படிச்சுக்கிட்டு இருந்தால் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அவங்க வந்து என்ன செஞ்சிட்டாங்க, இங்கே பாருமா லேஸ் அந்த எல்லோ வைக்கவுமே டே டைம் ஆயிடுச்சா, அவங்க வந்து இப்படி ஒரு புதுசாக ஒரு மெட்டீரியல் வந்திருக்குதான், கடைக்கு போயிருந்தேன் அவனுக்கு மெட்டீரியல் வாங்குறதுக்கு, புதுசாக அப்படி ஒரு மெட்டீரியல் வந்திருக்குதான், இதை யூஸ் பண்ணி பார்க்குறியா அப்படின்னா. நான் அக்ரலிக்கை பற்றி படிச்சிருக்கேன். நான் எப்பயுமே ஐ ரீட் அ லாட். அதுவும் எங்கள் காலேஜில் வந்து படிக்கக்கூடிய ஒரே ஒரு ஆள், புக்கு படிக்கக்கூடிய இந்த ஆர்ட் புக்ஸை வந்து படித்து பார்க்கக்கூடிய ஒரே ஒரு ஆள் நான் தான். டீச்சர்ஸ் கூட படிக்க மாட்டாங்க. அது படிக்க மாட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். அதுக்கு மேலே வந்து அதை எலாபரேட் பண்ணுறதுக்கே இல்லை. ஏன்னா அவங்களுக்கு வந்து 10th ஸ்டாண்டர்டும் 12th ஸ்டாண்டர்டும் படிச்சுட்டு வந்து வில்லேஜ் பீப்புள் அவங்க ஆல்மோஸ்ட் டீச்சர்ஸ் கூட. நான் காலேஜில் ஜாயின் பண்ணும்போது எனக்கு 27 வயசு. காலேஜில் நானும் ஹிஸ்டரி ஆஃப் ஆர்ட்ஸ்னு சொல்லிட்டு ஒரு சப்ஜெக்ட் உண்டு, அதோடைய ஒரு லெக்சரரும் மொத்தம் தான் கிராஜுவேட்ஸ். சரியா, அதனால எனக்கு அக்ரிலிக்கை பற்றி தெரியும். ஆனால் அக்ரிலிக் பெயிண்ட்னு ஒன்று வந்து மார்க்கெட்டில் இல்லை. அப்போ என்னுடைய அவங்க கோ சிஸ்டர், அதாவது என் ஒய்ஃபுடைய சிஸ்டரில் வந்து அந்த பெயிண்ட்டை கொண்டாந்து தர்றாங்க எனக்கு. இது இப்படி ஒன்று வந்திருக்கு, ட்ரை பண்ணி பாரு அப்படின்னு. நான் உடனே ஆஹா இது என்ன, இது மேஜிக் மாதிரில போயிடுச்சு. இப்போ தான் புக்கில் படிச்சுக்கிட்டு இருக்கோம், நேஷ்னல் ஜியோகிராஃபிக்கு அதுகளெல்லாம் போய் லைப்ரரியில் போய் பார்த்துக்கிட்டு இருப்பேன் நான். நேஷ்னல் ஜியோகிராஃபிக்கில் பார்த்தா அக்ரிலிக்னு ஒரு மீடியம் புதுசாக வந்திருக்கு. ஆனால் அதை வந்து நிறைய கிரிட்டிசிசம்லாம் வந்துக்கிட்டு இருக்கு.
ஓகே. ஆயில் பெயிண்ட் வந்து கிட்டத்தட்ட ஒரு 500 இயர்ஸாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்ம ஓகே. ம். ஆயில் பெயிண்ட். வேன் ஐக்கில் இருந்து தான் ஆரம்பிக்குது ஆயில் பெயிண்டிங் ஃபுல் ஃப்ளெஜ்டாக. ம். 15th செஞ்சுரி 16th செஞ்சுரியில் ரெனைசன்ஸ் ஆரம்பிச்சிருச்சு. இட்டாலியன் ரெனைசன்ஸ் ஆரம்பிச்சிருச்சு. இட்டாலியன் ரெனைசன்ஸில் நான் கொஞ்சம் கொஞ்சம் அதிகமாகவே எல்லோ போடுறேன் மனம். ம். ம். அதாவது ராமச்சந்திரன் சொன்னதுக்காகவே நாளைக்கு போறேன் அவர் வீட்டுக்கு. ஆமாம் இது போட்டு காட்டலாம். இல்ல இது நான் ஒரு பெயிண்டிங் ஆரம்பிக்கிறோம் இதே மாதிரி இன்னொன்னு. ஆமாம் அது கிருஷ்ணா பெயிண்டிங் இல்ல இல்ல அவர் வேணான்ட்டாரு கிருஷ்ணா. அப்படியா இப்போ வேணான்றாரு. கிருஷ்ணா வேணாம், ஆ நிறைய குறை சொல்லுவாங்க. ஆ லேண்ட்ஸ்கேப் சீஸ்கேப் இதே மாதிரி சன் செட் மாதிரி பீச் சாண்ட் அண்ட் பீச் அந்த மாதிரி சேம். சரி 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 சரி. இப்போ நான் அந்த ஒரு ஃப்ளாட் ப்ரஷ் என்ன கம்பெனி தெரியுமா? இது பிரஸ்ட்ரோ தான். பிரஸ்ட்ரோவில் ம். பிரிசில் ஒயிட் ஃபில்பர்ட் 1008 நம்பர் வேணும்னா நான் ம். இது நான் நோட் பண்ணி வேணா அனுப்புகிறேன். ஓகே. நோட் பண்ணி அனுப்புகிறேன். இல்லை வேணும்னா இப்போ குறிச்சு வச்சுக்கிட்டாதான் குறிச்சு வச்சுக்கணும். நான் சரியா? நோட் பண்ணேன். அந்த ப்ரெஷ்ஷை வச்சுக்கிட்டு நான் வந்து லேசாக படுது படாமல் இருக்கு. எவ்வளோ தூரத்துக்கு அதை கேர்ஃபுல்லாக செய்யணும் தெரியுதா? கொஞ்சம் கிட்டக்க கொண்டு போகவா? கொஞ்சம் கிட்ட கொண்டு போய் இல்ல காட்டவா? தெரியுது. ம். ப்ரெஷ்ஷை நான் வச்சு எடுக்கிறதே அப்படி எடுத்துக்கிட்டு இருக்கேன். அதாவது படுது படலை, எங்கே படுது எங்கே படலைன்றது எனக்கே தெரிய மாட்டேங்குது. ம். அவ்வளவு தூரத்துக்கு சென்சிட்டிவாக கலர் வச்சுக்கிட்டு வந்தால் தான் அந்த க்ளவுடோடைய சாஃப்ட்னஸ் வரும். ம். இல்லாட்டி அந்த இடத்துல பெயிண்ட் இருக்கிறது தான் தெரியும். ம். அப்போ இதை வந்து தனி ப்ராக்டிஸ் எடுக்கணும் இந்த மாதிரி வச்சு பார்க்கறதுக்கு. அப்போ ம். ஒரு சின்ன கேன்வஸ் ஒன்று எடுத்து ம். A4 சைஸோ இல்லாட்டி A5 சைஸோ ம். ஒரு கேன்வஸ் ஒன்று எடுத்து இவ்வளவு மாத்திரம் Clouds ஒரு ஒரு பெயிண்டிங் ஒன்று செஞ்சு பார்க்கணும். ம். அந்த கிளவுட்ஸ் மாத்திரம், கிளவுட்ஸையும் கொஞ்சம் போல ஒரு ஏரியாவை. ஓகே. அப்போ என்ன நடக்குதுன்றது வந்து நமக்கு வழங்க ஆரம்பிக்கும். இப்போ என்ன செய்கிறேன், கீழே வந்து நிறைய வருது. இப்போ இந்த இடத்துல சன் இருக்கு. இந்த இடத்துல சன் இருக்கிறதுனால இந்த கிளவுடில் கீழே வந்து நிறைய எல்லோஸ் வருது. மேலே வந்து கொஞ்சம் தான் வருது லைட். ம். சரியா? அங்கே லேசாக அந்த 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 சில்வர் லைனிங் தான். ம். கிளாரிங் ஒயிட் கிடையாது. இது வேற இப்போ ஒயிட் வைப்பீங்கல்ல? ஒயிட் மேலே வைக்கணும். ஆ. சரியா? இப்போ நான் வைக்கும்போது இருக்கக்கூடிய கலருக்கும் காயும்போது இருக்கக்கூடிய கலருக்கும் வித்தியாசம் தெரியுதா? ம். கொஞ்சம் டல் ஆகுது. டார்க் ஆயிடுது ஆக்சுவலாக. ம். இப்போ என்னன்னா இங்கே வந்து சன் இங்கே இருக்கிறதுனால இங்கே வந்து மேலே வந்து நல்ல பிரைட்டாக இருக்கு. ம். ம். ஓகே. அதான் பெரிய ஏரியா வந்து yellow-ஆ இருக்கு. எல்லோ. இப்போ இங்கே இதெல்லாம் சன்னை நோக்கி பார்த்துக்கிட்டு இருக்கிறதுல எல்லாம் எல்லோ வந்து அந்த லைட் வந்து ஜாஸ்தி இருக்கும். ம். இப்போ சன்னு வந்து இங்கே இருக்கிறதுனால இந்த சைடில் டார்க் இருக்கும், இந்த சைடில் ஐ மீன் ஷைனிங் ஜாஸ்தி இருக்கும். ஆ. இந்த சைட்லேயும் அப்படி ஷைனிங் இருக்கும். அங்கே போக போக குறைஞ்சிருது. ம். அப்படி குவான்டிட்டி ஏரியா கவர்டு வந்து குறைஞ்சிருது. ம். எப்படி இதை கொஞ்சம் கிட்ட தூரத்தில் வச்சு தான் அது சரியாக ஃபுல்லாக தெரியுமா? சரி. என்னன்னா அப்படி வச்சுக்கலாம்.
ம். இப்போ இங்க இருக்கிறதுனால இந்த இடத்துல ஜாஸ்தி தெரியும். ஆ. அப்போ ப்ரெஷ்ஷில் வந்து நான் கொஞ்சம் போல தான் கலர் எடுக்கிறேன். இப்போ நான் வந்து அங்கே வெளியில் எடுத்து வச்சிருக்கக்கூடிய கலர் வந்து நிறைய கலர் வந்து வேஸ்ட் ஆக போகுது. ம். ஆனால் அதை யோசிக்க முடியாது நம்ம. இங்கே வந்து கொஞ்சம் கொஞ்சம் வைக்கிறேன். அதை உடஞ்சிருந்துச்சுன்னா cloud வந்து இஃப் த எட்ஜஸ் ஆர் broken, ம். அப்போ எப்படி அந்த கலர் வந்திருக்கும் அப்படின்றது மாதிரி ஒரு இமேஜின் பண்ணிட்டு கலர் வைக்கிறோம். ஓகே. இப்போ இந்த இடத்துல ஒரு டார்க் பேட்ச் இருக்கு. அப்போ இங்கேருந்து சன் வந்துச்சுன்னா இங்கே தான் இருக்கும். ம். இது மேலே இருக்கு. அப்போ இந்த சைடு லேசாக இருக்கலாம், இந்த சைடில் தான் ஜாஸ்தி இருக்கணும். ம். ஜாஸ்தி கொஞ்சம் ஜாஸ்தியாகவே போயிடுச்சு. இதை பார்க்கறதுக்கு ப்ரஷ் ஸ்ட்ரோக் மாதிரியே இருக்கக்கூடாது, அந்த கிளவுட் மேலே லைட் விழுந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு வி விஷ். ம். முதல்ல வந்து பர்ஃபெக்ஷனை பற்றி ஒரு அருமையான ஒரு கோட் ஒன்று சொல்லுவாங்க. பர்ஃபெக்ஷன் இஸ் an attitude அப்படின்னாங்க. ம். Practice makes perfect, right? But perfection to start with is an attitude. Meaning, பர்ஃபெக்டாக இருக்கணுன்ற ஆசை முதல்ல வரணும். ம். அந்த ஆட்டிடியூட் இருந்தால் தான் ஐ வாண்ட் பர்ஃபெக்ஷன் அப்படின்னு அந்த ஆட்டிடியூட் இருந்தால் தான் பர்ஃபெக்டாக போகிறதுக்கு நம்ம ட்ரை பண்ணுவோம். அப்படி அப்படி கலர் வச்சு விட்டோம் அப்படின்னா சரி அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாங்க. இல்லை எனக்கு கலர் வச்சு விடுறது இல்லை, அந்த இடத்துல கிளவுடில் லைட் படுற மாதிரி இருக்கணும் அப்படின்னா எப்படி கிளவுடு எப்படி லைட் இருக்கு அப்படின்னு பார்க்க ஆரம்பிப்போம். தென் வி ஸ்டார்ட் நோட்டீசிங் திங்ஸ் தட் ஜென்ரலி வி வாண்ட் நோட்டீஸ். நல்லா வந்துருச்சுமா அது? சூப்பரா வந்திருக்கு. கொஞ்சம் அதே அதே அங்கே இருக்கக்கூடிய கலரையே இங்கே கொஞ்சம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி விட்டுருவோம். இல்லாட்டி என்ன ஆயிரும்னா அது வேற கலர் ஆயிரும், இது வேற கலர் ஆயிரும். இங்கே ஸ்ட்ரோக்ஸ் பெருசாக இருக்கும் இல்லையா? ஏன்னா பர்ஸ்பெக்டிவ் கணக்குப்படி ஆப்ஜெக்ட்ஸ் ஆஃப் த சேம் சைஸ் சீம் டு பிகம் ஸ்மாலர் ஆஸ் தே ரிசீட் ஃப்ரம் அஸ். ஆப்போசிட்டாக சொல்கிறதா இருந்தால் சீம் டு பிகம் லார்ஜர் ஆஸ் தே கம் க்ளோசர் டு அஸ். சரியா? அப்போ இங்கெல்லாம் வந்து இங்கே போகிறப்ப சிறுசாக ஆரம்பிச்சிடும். அதே ப்ரெஷ்ஷை தான் யூஸ் பண்ணுறேன், ஆனால் ப்ரெஷ்ஷை வந்து அந்த டிப்பு எங்கே படுதோ அது வந்து தின் லைன்ஸாக கொடுக்கும் அப்படின்ற ஒரு அப்படி. இப்போ அங்கே தின் லைன் ஆகிடுதா, அங்கே தின் லைன் ஆகிடுது, அங்கே தின் லைன் ஆகிடுதா, ஆயிடுச்சு. முன்னாடி வர வர ஆட்டோமேட்டிக்காக அந்த லைன்ஸ் வந்து பெருசாகிற மாதிரி ஒரு இல்யூஷனை வந்து நம்ம வேவ்ஸ் எல்லாம் பெருசாகிற மாதிரி ஒரு இல்யூஷனை வந்து நம்ம கிரியேட் பண்ணணும். லொடன்னு பேசிக்கிட்டே இருந்துட்டு திடீர்னு சைலண்ட் ஆனா என்ன அர்த்தம்னா பயங்கர கான்சென்ட்ரேஷனோட வர. ஆமா, கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா இருக்குன்னு அர்த்தம். கொஞ்சம் லேசா தப்பி தான் விட்டாலும் பெயிண்டிங் போயிடும் அப்படின்ற மாதிரின்றப்ப சத்தம் போடாமல் இருந்துடுறது
ஆக்சுவலாக வந்து இப்போ இந்த இந்த இடத்துக்கு நம்ம செஞ்சிட்டு இருக்கப்ப இந்த ப்ரெஷ்ஷை யூஸ் பண்ணேன்னா கொஞ்சம் தூரத்துக்கு போகிறப்ப கொஞ்சம் சின்ன ப்ரெஷ்ஷை எடுக்கணும். ஓகே. நான் எனக்கு வந்து அந்த சின்ன வயசுல இருந்து அந்த ஹேபிட் இல்லாமல் போயிடுச்சு எனக்கு அது. அதை நான் செய்கிறதுக்கு ட்ரை பண்ணேன் அப்படின்னா ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக தெரியும். ஆப்வியஸாக தெரிகிற மாதிரி எனக்கு தோணுது. என்னமோ யாரோ அவசரமாக முரளிதரன் எவனோ ஒருத்தன் கூப்பிட்டுக்கிட்டே இருக்கான், எவனே தெரியல எனக்கு. எதுக்கு பிள்ளை கூப்பிட்றானே? இல்லை இப்போ என்ன கூப்பிட வேண்டியிருக்கு? இப்போ நீ பண்ணலாம், இது பண்ணலாம்ல, மெசேஜ் பண்ணலாம்ல. இல்லை ஆளுகளப்பா, நீ கால் பண்ண உடனே எடுக்கணும் அப்படின்றது என்ன இருக்குன்னா, என்ன அவசரத்தில் இருப்பேன்னு உனக்கு தெரியுமா? இங்கே கொஞ்சம் எல்லோ ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி இருக்குமா, அதனால கொஞ்சம் ஒயிட் இன்க்ரீஸ் பண்ணி போல வைக்கிறேன்னா. இப்போ நான் இங்கே கீழே வர்றதுக்குள்ள இங்கெல்லாம் நான் வந்து ஓரளவுக்கு கண்ட்ரோல்டாக கொண்டாந்துட்டா தான் கீழே வர்றப்ப எவ்வளவு தூரத்துக்கு அங்கே நான் ஒயிட் வைக்கலாம். ஏன்னா டிஸ்டன்ஸ் வேற இருக்கு, டிஸ்டன்ஸ் வேற இருக்கு. ஸ்ட்ரோக்ஸும் சிறுசாக ஆரம்பிச்சிடும், நல்ல சிறுசாயிடும். அப்போ லேஸ் சின்ன மிஸ்டேக் விட்டாலும் கூட அது கிளாரிங்காக தெரியும். கொஞ்சம் கொஞ்சம் இப்போ எனக்கு அட்வான்டேஜ், நமக்கு இப்போ என்ன அட்வான்டேஜ் இருக்குன்னா, கேமராவை வச்சு நம்ம வந்து ஃபோட்டோ எடுத்து கொஞ்சம் இருக்கிற ஆக்சுவல் சைஸோட சிறுசாக பார்த்துக்கலாம் ஈஸியாக, இல்லையா? இப்போ ஆனால் என்னன்னா, இப்படி செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது விட்டுட்டு எந்திரிச்சு ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே தூரத்தில் போயிட்டு அங்கே வேற என்னமாச்சும் ஒரு வேலையை ஒன்று பார்த்துட்டு திரும்பி வந்து இதில் உட்கார்றது வந்து கட்டாயமாக வந்து பெட்டராக வந்து நமக்கு ஒரு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோன்றத வந்து கிளியராக காட்டணும். அது அது ஒரு ஹேபிட்டாக வச்சுக்கிறது நல்லது. முந்தைய அது ஒரு மஸ்டாக இருந்துச்சு. அதாவது இந்த டிஜிட்டல் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வர்றதுக்கு முன்னாடி அது வந்து ஒரு பெரிய மஸ்டாகவே இருந்தது. எந்திரிச்சு போகலன்னா நமக்கு வந்து பெயிண்டிங் எப்படி இருக்குன்ற ஒரு ஐடியாவே வராது. நான் என்னதான் நம்ம இன்டெலிஜென்ட்டாக இதை வந்து நம்ம அப்ரோச் பண்ணாலும் அடுத்த ஆளுக்கு வந்து இதை வந்து வேவை வந்து எப்படி வரைஞ்சிருக்காங்கன்னு தான் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. நமக்கு வந்து பெயிண்ட் எப்படி வச்சிருக்கோன்றதான் தெரியும். அந்த ஃப்ளாட் ப்ரஷ் வைக்கிறதுக்கு பதிலாக சின்ன ப்ரஷ் வச்சுருந்துருக்கலாம்னு தான் தோணும் பெயிண்டிங்கை பார்க்கும்போது. அவங்க வந்து ஏன் இந்த 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 வேவெல்லாம் இப்படி வந்துக்கிட்டு இருக்கு, அந்த வேவெல்லாம் ஏன் அப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு வேவாகவே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. வேற நம்ம அப்படி பார்க்க மாட்டோம், நமக்கு அப்படி தோணாது. வெளியே எந்திரிச்சு போயிட்டு வந்தோம்னா டக்குன்னு அந்த ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் அது பிரமாதமாக தெரியும். அந்த வேவா இருக்கிறது அதுகள் வந்து
ரொம்ப பிரமாதமாக தெரியுங்களா. அதனால எந்திரிச்சு போயிட்டு வர்றது நல்லதுன்றேன். அப்போ இங்கே எப்படி கலர் டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு, எந்த இடத்துல எவ்வளோ பெரிய ஸ்ட்ரோக் வந்திருக்கு, எந்த இடத்துல எவ்வளோ டார்க்காக இருக்குது, எந்த இடத்துல எவ்வளோ லைட்டாக இருக்குன்றதை பார்த்து நம்ம இப்படியே வச்சுட்டு வந்தோம்னா இப்போ இந்த இடத்துலலாம் டாட்ஸ் வந்து சிறுசாக ஆரம்பிச்சிருச்சு. இங்கே வந்து டாட்ஸ் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது. இங்கே வந்து கொஞ்சம் பிரைட்டராகவும் இருக்குது. அப்போ நான் வந்து அங்கே கொஞ்சம் டைல்யூட்டாக வைக்கிறேன், இங்கே கொஞ்சம் திக்காக வைக்கிறேன் நான். அப்போ அதை கண்ட்ரோல் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தோன்னா வேவ்ஸும் இப்போ அழகாக அந்த அந்த வேவ் இருக்க தண்ணி இருக்கக்கூடிய இடமும் நல்லா வந்துட்டு இருக்கே. அப்போ ட்ரிக்கரி வந்து என்ன, வேல்யூஸை வந்து கரெக்டாக வச்சிடுறது. கலரை வந்து எப்படி இருந்தாலும் கலரை கரெக்டாக வச்சிரும். ரொம்ப பிரைட்டாக வைப்போம், ரொம்ப டல்லாக வைப்போம் அப்படின்றது வந்து அப்போ நம்ம இப்போ நான் அந்த லேண்ட்ஸ்கேப் உங்களுக்கு செஞ்சு அந்த பின்னாடி இருக்கு இல்லையா, அந்த லேண்ட்ஸ்கேப்பை பார்த்தோன்னா என்னுடைய க்ரீன்ஸ் வந்து சாப் க்ரீன் மாதிரி இருக்குது. ஃபோட்டோகிராஃபை பார்த்தோம் அப்படின்னா லேசாக அதில் ப்ளூ மிக்ஸ் பண்ண மாதிரி இருக்குது. நான் ப்ளூ மிக்ஸ் பண்ண மாதிரி வச்சேன் அப்படின்னா டல்லாக ஆகுது, பெயிண்டிங் டல்லாக இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் வருது. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் பெயிண்டிங்கை தள்ளி தூரத்தில் அப்படி வச்சுட்டு பார்த்தேன் அப்படின்னா இன்னும் ப்ளூ இருந்தால் நல்லா இருந்திருக்கும் போல இருக்கே அப்படின்னு தோணுது. இதே இதை நான் தள்ளி போய் வச்சுட்டு வந்தேன் அப்படின்னா நல்லா தான் இருக்கு, இல்லாட்டி இல்லை இந்த இடத்துல இந்த கலர் தான் வைக்கணும் அப்படின்ட்டு ஒரு சூழ்நிலை ஒன்று வரும். இல்லை சொல்ல அது தேவையா இருக்கு அப்படின்ற. இப்போ இந்த இடத்துல திக்காயிருச்சு பெயிண்ட், அதனால அதை கொஞ்சம் போல் எடுத்து விட்டுட்டு தின்னாக்கிக்கிறோம். அது யோசிக்கக்கூடாது, ஐயோ இப்படி வந்துருச்சு என்ன செய்யலாம் அப்படின்னு வருத்தப்பட்டு இருக்கு. தொடச்சிட வேண்டியதான், டக்குன்னு லேசாக தொடச்சிட்டு அடுத்த கலரை வச்சிடலாம். இந்த ஜிக்ஸா பசில் விளையாண்டுட்டு இருக்கும்போது சிலர் என்ன செய்வாங்க, ஜிக்ஸா பசில் விளையாண்டுட்டு இருப்போம், அது அங்கே வருது இங்கே வருது, அந்த பெரிய ஹியூஜ் இதுகள்லாம் இருக்கும் தெரியுமா. அந்த கல்யாணங்களுக்கு இல்லாட்டி ஏதாச்சும் ஒரு ஃபெஸ்டிவலுக்காக ஃபேமிலியாக மீட் பண்ணோன்னா அந்த ஜிக்ஸா பசில் வந்து வயசான ஆளுகள் எல்லாரும் உட்காந்து விளையாடுவோம். அப்போ பார்த்தோம்னா அந்த சிலர் வந்து அந்த சில ஜிக்ஸா பசில்ஸ் செஞ்சிருப்பாங்க முன்னாடியே, டக்கு 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 டக்குன்னு எடுத்து அவங்க உள்ள மாட்டுவாங்க. ஆக்சுவலாக அவங்களுடைய திறமெல்லாம் ஒன்றும் கிடையாது, முன்னாடி செஞ்சுருக்காங்க அதனால வருது ஈஸியாக, அவ்வளோதான். அது மாதிரி இப்போ நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறது அந்த ஜிக்ஸா பசில் ஈஸியாக செஞ்சுட்டு போகிற மாதிரி தெரியுது. இந்த இடத்துல இப்படி கலர் வச்சா இப்படி வரும்னு சொல்லிட்டு அவருக்கு தெரியும், வச்சுட்டு போகிறாரு. அதனால ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க வேண்டான்றேன். அது என்னன்னா எவ்வளவுதான் இருந்தாலும் எத்தனை தடவை நம்ம செஞ்சிருந்தாலும் ஒரு தடவை செய்யும் போதும் ஒரு வேற வேற ப்ராப்ளம் வருது. அக்ரலிக்ல நான் இந்த மாதிரி ஒரு பெயிண்டிங் செஞ்சது கிடையாது, எக்ஸாக்டா இந்த மாதிரி ஒரு பெயிண்டிங் செஞ்சது கிடையாது.
வாட்டர் கலரில் செஞ்சுருக்கேன், ஆயில் கலரில் செஞ்சுருக்கேன். அது அப்போ அந்த அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இட்ஸ் கோயிங் டு ஹெல்ப் மீ, இட்ஸ் கோயிங் டு கைட் மீ, ரைட், ஓகே, இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஆனால் இங்கே வந்து நான் இப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கிறது என்னமோ சாதாரணமாக அப்படியே வச்சு கலர் வச்சு அப்படியே போய்கிட்டே இருக்கு, எஃபர்ட்டே போடாத மாதிரி இருக்குல்ல. இல்லை, சரியா வருதா சரியா வரலையான்றதை நான் பார்த்துக்கிட்டே தான் செய்ய வேண்டியிருக்கு. சரியா வராம திரும்ப நான் கரெக்ட் விரல் தான் பண்ணிட்டுலாம் இருக்கேன் இதுலயே. இல்ல தெரிஞ்சுக்கிறணுன்றேன். நமக்கு வரல அப்படின்னு தான் முதல்ல தோணும். இல்ல இதை வந்து வாத்தியார் சாதாரணமா செஞ்சுட்டு போனாரு, நமக்கு இது சரியா வரல, இல்ல சாதாரணமா செய்யற மாதிரி செய்யறேன் நான். வேற ஒரு கதை ஒன்று ஞாபகம் வருது. இவர் பேட்டன், ஒரு ஜெனரல் பேட்டன், ஒரு அமெரிக்கன் ஜெனரல் கேள்விப்பட்டிருக்கேமா? கேள்விப்பட்டிருக்கேன், மறந்து போச்சு நேம். ஆமாம், இந்த பேட்டன் டேங்க்னு சொல்லிட்டு ஒரு டேங்க் கூட உண்டு, அமெரிக்கன் டேங்க். நம்ம ஊர்லேயே வாங்கி வச்சுருந்தோம். ஓகே. செகண்ட் வேர்ல்டு வாரில் வந்து அவர் வந்து அந்த 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 டேங்க்ன்ற ஒரு கான்செப்டை கொண்டாந்த சமயத்தில் அதான் அந்த டேங்க்குக்கு பின்னாடி தான் சோல்ஜர்ஸ்லாம் ஓடுவாங்க. இந்த டேங்கோடைய கவரில் மறைச்சிருவான் டேங்க்கு. அப்போ அதுக்கு பின்னாடி அவங்க ஓடுவாங்க சோல்ஜர்ஸ், ஷூட் பண்ண முடியாமல். அந்த டேங்கை வந்து ஒரு பர்டிகுலர் டேங்கை வந்து டிசைன் பண்ணவர் அவர். அதில் அவருடைய பேரையே வச்சுட்டாங்க, பேட்டன் டேங்க் அப்படின்னு வச்சுட்டாங்க. அப்படி ஒரு பயங்கரமான ஒரு ஜென்ரல். அவருடைய கிராண்ட்சன் வந்து அவருடைய சன்னும் ஒரு ஜென்ரல் பேட்டன் அவர் இருந்தார். அவர் வாரில் வந்து ஜாஸ்தியெல்லாம் போனது கிடையாது. ஏன்னா அப்போ பீஸ் டைம் ஆயிடுச்சு. சும்மா இவங்களா சண்டைக்கு போகிற அந்த மாதிரி தான் இருந்தது. அப்போ இவருடைய கிராண்ட்சன் வந்து வியட்நாம் வாரில் வந்து போக வேண்டி வருது. வியட்நாம் வாரில் நல்ல அடி வாங்கினாங்க இல்லைங்க. அதாவது அமெரிக்கன் ஆர்மி வந்து இட் வாஸ் இன்சல்டட் அண்ட் ரவுட்டட். அப்போ இந்த பையன் போகிறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கான், ஒரு 23, 24 அப்படி. அப்போ தான் ஆர்மி முடித்து அகாடமி முடிக்கிறான், அனுப்பி விட்டுறாங்க. அப்போ அவன் தாத்தா வந்து பார்க்குறான், பார்த்துட்டு கேட்குறான், இப்போ நீ செகண்ட் வேர்ல்டு வார்லாம் இங்கெல்லாம் போன அங்கெல்லாம் போன, நீ வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு சோல்ஜர் மாதிரி நீ யூ வேர் இன்டு த பேட்டில் ஃபீல்ட் போய் விக்டரி வந்துச்சு. ஆனா லாசஸும் பயங்கரமா இருந்துச்சு. யூ குட் ஹவ் டைட். யூ டிடன்ட் டைன்றதுனால வந்து யூ வேர் சேஃப்ன்றதே கிடையாது. யூ ஆர் நாட் சேஃப். பட் எப்படி அவ்வளவு போல்டா இருந்த அப்படின்னு. என்ன போல்டா இருந்த? இல்லை, நீ டேங்க் ஆர்மர்ட் வெஹிக்கிள் வார் அப்படியே நடந்துகிட்டு இருக்கும், ஷூட் பண்ணிட்டு இருப்பாங்க, அங்கேருந்து ஷூட் பண்ணிட்டு இருப்பாங்க, வார்ம் நடந்துகிட்டு இருக்கும். நீ சோல்ஜர்ஸ் வந்து லீட் பண்ணிட்டு போறப்ப அந்த ஆர்மர்ட் வெஹிக்கிள் மேலே எந்திரிச்சு நின்று நீ லீட் பண்ணிட்டு போவான்னு சொல்லி தர ஃபோட்டோகிராஃப்ஸ், அஃப்கோர்ஸ் நரேஷன்ஸும் இருக்கு நிறையா. எப்படி ஒன்னால அவ்வளோ போல்டா இருக்க முடிச்சு? என்ன அப்படின்னு கேட்குறான். என்ன, எதுக்காக கேட்குற அப்படின்னு. இல்லை, எனக்கு வந்து பயமா இருக்கு. ஐம் பேட்டன்ஸ் கிராண்ட்சன். நான் வந்து எப்படி பயப்படலாம்? எனக்கு பயமா இருக்கு. சரி, பயமா இருக்கு, அதுக்கு என்ன பண்ணணும்? இல்லை, பயப்படாம இருக்கு. நீ பயப்படாம இருக்குது இல்லை, நீ யார் சொன்னா? பயப்படாத மாதிரி இருந்தேன் அப்படின்னா. பயமா தான் இருந்துச்சு, ஆனா பயப்படாத மாதிரி இருந்தேன். இப்ப என்னன்னா, இங்க வந்து
இப்போ என்ன பண்ண போகிறோம், அடுத்து இது செஞ்சால் என்ன ஆகும்லாம் வந்து அவ்வளோ ஷூரெல்லாம் இல்லைண்ணா. ஆனால் என்ன செய்கிறேன்னா அதை வந்து நான் என் பெயிண்டிங்கில் காட்டல. அது பெயிண்டிங்கில் காட்டினேன்னா நான் வந்து என்னமோ குழப்பி விட்டுருக்கேன் அப்படின்றது தெரியும். அது தெரியக்கூடாது. அது தெரியாமல் இருக்கணும் அப்படின்னா வந்து நான் வந்து ஒரு பயங்கரமான ஒரு எக்ஸ்பர்ட்டாக இருந்தால் என்ன எப்படி அந்த ஸ்ட்ரோக்கை வைப்பாங்களோ அந்த மாதிரியே வச்சுட்டு போயிட்டுருக்கேன். ஆக்சுவலாக நான் வந்து இதில் வந்து எனக்கு எக்ஸ்பர்டைஸ் இருக்கா இல்லையான்றது வந்து அவ்வளோ ஷூராக சொல்ல முடியாது. ஆனால் எக்ஸ்பர்டைஸ் இருக்கிற மாதிரி நான் காட்டினா தான் இந்த பெயிண்டிங் வந்து ஒரு எக்ஸ்பர்ட் செஞ்ச மாதிரி தெரியும். ஆக அப்போ என்ன மாஸ்டர்ஸ் வந்து எப்படி அந்த ஸ்ட்ரோக்ஸை வச்சுருக்காங்கன்றத ஐ ஹவ் ஸ்டடி அண்ட் ஐ ஹவ் ப்ராக்டிஸ்ட். அப்போ அந்த மாஸ்டர்ஸ் வச்ச மாதிரி ஸ்ட்ரோக்ஸ் வச்சு பார்ப்போம், நல்லா வருதான்னு பார்ப்போம். நல்லா தான் வருது. நல்லா தான் வருது. ஓகே, வெரி குட். நான் அப்படியே வச்சுட்டே போவோம். அப்போ எக்ஸ்பர்டைஸ்ன்றது வந்து இட்ஸ் அன் அக்வயர்டு திங். இட்ஸ் நாட் இன்டெலிஜென்ஸ். இட் ஹஸ் நத்திங் டு டூ வித் இன்டெலிஜென்ஸ். இட் ஹஸ் எவ்ரிதிங் டு டூ வித் ப்ராக்டிஸ். அப்போ நான் வந்து இந்த இது செஞ்சது இல்லைன்னு சொல்லிட்டு சொல்கிறேன். ஆக்சுவலாக இந்த இது வந்து நான் செஞ்சதில்லை. அதாவது எக்ஸாக்டாக இந்த இது செஞ்சதில்லை. க்ளவுடு செஞ்சுருக்கேன், இந்த ஸ்கேல்லையும் செஞ்சுருக்கேன், இதோட பெரிய ஸ்கேலில் செஞ்சுருக்கேன், ஆயிலில் செஞ்சுருக்கேன், ட்ரை பேஸ்டலில் செஞ்சுருக்கேன், கலர் பென்சிலில் செஞ்சுருக்கேன், வாட்டர் கலரில் நிறைய செஞ்சுருக்கேன். எனக்கு இது வந்து எப்படி பேட்டர்ன் இருக்கும்ன்றது தெரியும். ஆனால் அக்ரிலிக் என்ன செய்யும்ன்றது எனக்கு தெரியாது. ஏன் செய்யல? என்னமா ஏன் செய்யல? அக்ரிலிக்ல சான்ஸே வரல. இப்பதான் வருது ஃபர்ஸ்ட் டைம். யாரும் வந்து இது அக்ரிலிக்ல எனக்கு செஞ்சு காட்டுங்கன்னு சொல்லி சொல்றது கிடையாது. ஏன்னா யாருக்கும் வந்து அக்ரிலிக்ல இந்த பெயிண்டிங் வேணும்ன்றது தோணுனதே கிடையாது. இப்ப நீயே ஆயில் தானே கேட்ட? இல்ல, அப்ப ஆயில்ல தான் கேட்பாங்க இது. ஏன்னா அவங்க எடுக்கக்கூடிய எதை பார்த்து அவங்க இன்ஸ்பயர் ஆனாங்களோ அது ஆயில்ல இருந்திருக்கும். அப்ப இதை ஆயில்ல செஞ்சாதான் நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராங் ஃபீலிங்கோட சார் இதை ஆயில்ல செய்வோமா அப்படின்னாங்க. ஓகே, ஆயில்ல செய்வோம். சரி, முதல்ல வந்து வாட்டர் கலரில் ஒன்று செஞ்சு பார்த்துக்குருவோம் அப்படின்ட்டு இந்த ட்ரையல் அண்ட் எரர் மெத்தடுக்காக வாட்டர் கலரில் செஞ்சு தான் எனக்கு இது வந்து வாட்டர் கலரில் செஞ்சு பழக்கம். நல்ல பிரைட் ஆயிடுச்சுமா ஸ்கை. ஆக்சுவலாக ஷைன் பண்ண ஆரம்பிச்சிருச்சு அது. இப்போ ப்ரஷோடைய ஹோல்டை வந்து கொஞ்சம் லீனியர், இப்போ டேஷ் டேஷ் டேஷாக கொடுத்துட்டு இருந்தேன் இல்லையா, பஞ்ச் பஞ்சாக கொடுத்துட்டு இருந்தேன். கொஞ்சம் லீனியராக அதை கொண்டு போகிறேன். வெளியில் போகிறப்ப கொஞ்சம் லீனியராக அதை கொண்டு போனால் நான் நல்லா இருக்கும்னு தோணுது. அப்படி 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 லீனியராக. ஏன்னா அங்கே ப்ரஷ் ஸ்ட்ரோக்ஸ் இருக்குது ஏற்கனவே. அந்த ப்ரஷ் ஸ்ட்ரோக்ஸை நான் வந்து கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி வெளியில் கொண்டு வந்தேன்னா அந்த இடம் வெளியிலையும் அங்கேயும் ஒரு ஓவரால் பெயிண்டிங் ஃபுல்லாகவே பிரைட் ஆயிரும். இந்த இடம் மாத்திரம் தான் பிரைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கு. அந்த வான்கோ பெயிண்டிங் கலர்ஸ் மாதிரி இருக்கு. வான்கோடைய கலர்ஸ் இல்ல. ஆமா, கொஞ்சம் போல ரெட்ஸ் வச்சோம் அப்படின்னா வான்கோடைய பெயிண்டிங்கோடைய கலர்ஸே வந்துரும் போல இருக்கு. அந்த ஆளுக்கு ஆக்சுவலாக அந்த கலர்ஸ் எல்லாம் வந்ததுக்கு ரீசன், இப்போ அந்த பெயிண்டிங் வந்து பிரமாதமான பெயிண்டிங் அப்படி எப்படின்னு சொல்லி அந்த கலர்ஸ் வந்து நல்ல கலர்ஸ்ன்னு சொல்லிட்டு யோசிச்சு நம்ம பேசுகிறோம். அது நல்ல கலர்ஸ் தானே யோசிச்சு பேசுகிறோம். வான்கோவுடைய கலர்ஸ் வந்துருச்சு பிரமாதம் அப்படின்னு. ஆக்சுவலாக வந்து அந்த ஆளுக்கு வந்து மென்டல் இல்னஸ் இருந்ததுனால தான் அந்த கலர் ஸ்கீமே வந்துச்சு. அந்த கலர் ஸ்கீம் வந்ததுக்கு ரீசனே அந்த ஆளோடைய மென்டல் இல்னஸ் தான். அப்போ கொஞ்சம் லேசா லூஸா இருந்தா தான் அந்த கலர் வைக்க முடியும்.
அப்ப அந்த கலர் வைக்க ட்ரை பண்றோம்னா இருக்க மாதிரி ஆறதுக்கு ட்ரை பண்றோம்னு அர்த்தம். அதான். இன்னைக்கு யாரோ ஏதோ போட்டு மான்டெக் லில்லிஸ் அப்படின்னு ஏதோ இருக்கா? என்னம்மா? மான்டெக் லில்லிஸ் அந்த மாதிரி ஏதோ இருக்கா ஆர்ட் ஹிஸ்டரியில? மான்டே லில்லிஸ் இல்ல, நான் தப்பா கூட சொல்லுவேன், இருங்க பார்த்து சொல்றேன். யாரும் போட்டிருந்தாங்க இன்னைக்கு அதை இன்ஸ்பயர் பண்ணி பண்றோம் அப்படின்னு. இல்லை ஸ்பெசிஃபிக்காக போடுறாங்கன்னு கட்டாமல் இருக்கும். எக்ஸாக்டாக என்னன்றதுக்காக கேட்குறேன். அதான் நான் பார்க்குறேன், பேர் தான் நான் மறந்துடுவேன். கிளாட் மோனெட். கிளாட் மோனே. மோனே அப்படின்னு. ஆமாம், லில்லி பாண்டுன்னு சொல்லிட்டு மோனேவுடைய வீட்டில் ஃப்ரான்ஸில் பாரிஸில். ஓகே. பாரிஸ் இப்போ இருக்கிற பாரிஸ் அப்போ இல்லை, சின்ன பாரிஸாக இருந்தப்ப இவர் வந்து கொஞ்சம் வில்லேஜ் ஏரியாவில் வந்து அவருடைய வீடு. அங்கே வந்து ஒரு பெரிய லில்லி பாண்டு வச்சுருந்தாரு. என்ன மாதிரி இருக்கும்னா அப்போ வந்து அந்த வேர்ல்டு வார் முடிஞ்ச பீரியடு அது. அப்போ இல்லை, வேர்ல்டு வார் ஆரம்பிக்க போகிற பீரியடு. அப்போ வந்து இவங்க வந்து ஜாப்பனீஸ் பீப்புள்னா அவங்க பயங்கரமான கல்ச்சர்டு. அமெரிக்கன்ஸ்க்கு வந்து கல்ச்சரே கிடையாது இல்லையா. அமெரிக்கன்ஸ் வந்து ஒரு ஒரு நாடோடி கும்பல் வந்து அங்கே வந்து அமெரிக்காவில் வந்து செட் ஆனவங்க எல்லாருமே வந்து படிப்பு இல்லாமல், இன்னும் படிப்பு இல்லாமல் தான் இருக்காங்க. ஆமாம், இன்னும் படிப்பு இல்லாமல் தான் இருக்காங்க. அப்போ ஜப்பான் அப்படின்னா பயங்கரமான ஒரு விஷயம் அவங்களுக்கு. கல்ச்சர் ஜப்பான் கல்ச்சர்டு பீப்புள், அது ரொம்ப ஹை கல்ச்சர் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஜப்பான் சாதாரணமான ஆட்கள். ஆக்சுவலாக வந்து ஒரு வெரி க்ரூவல் கல்ச்சர். அதாவது ஒரு இந்த சாம்ராயின்றவங்க வந்து பயங்கரமான வாரியர்ஸ் அப்படின்வாங்க. ஏன்னா சாகிறதுக்கு பயப்பட மாட்டாங்க அப்படின்வாங்க. அவங்களுக்கு வெஸ்டர்ன் ஆளுகளுக்கு வந்து அது வந்து பயங்கரமாக தெரிஞ்சு. நம்ம ஊரில் வந்து கத்தி எடுத்துக்கிட்டு வெற்றிவேல் வீரவேல்னு ஓடினவன் சாக மாட்டோம்னா ஓடிக்கிட்டு இருந்தான். செத்த பரவாயில்லன்னு தானே ஓடணும். அவங்களுக்கு அமெரிக்கன்ஸுக்கு அது தெரியாது. அதனால அவங்க ஜப்பான்னா அப்படியா இந்த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் முடிஞ்ச பீரியட். அப்படி இருக்கிற சமயத்தில் அவர் வந்து அந்த ஜாப்பனீஸ் கார்டன், யாரோ ஒரு ஆள் போயிட்டு வந்த ஆள், ஜப்பானுக்கு போயிட்டு வந்த ஆள், ஜாப்பனீஸ் ஆமாம் ஜாப்பனீஸ் கார்டன் சொல்லிட்டு ஒன்று அவங்க ரொம்ப அருமையாக இருக்குது அதை பார்க்கறதுக்கு அப்படின்னோடனே அப்படியே எப்படி இருக்கும் அப்படின்னா இப்படி எப்படி இருக்கும் இன்னொன்று நான் செஞ்சு தரேன்னு அவருக்கு அந்த ஃப்ரெண்டு செஞ்சு தரேன் ஒரு மோனைக்கு. மோனையா மேனையான்னு சந்தேகம் வருது எனக்கு. மோனையா மேனையா? மோனே ஆமாம் மோனே. அவர் அதே மாதிரி MEANETன்னு ஒருத்தர் இருப்பார், மேனே அப்படின்னு. அவர் ரொம்ப வயசானவர், பாப்பா அப்படின்வாங்க அவரை. மத்தீஸ் அவங்கெல்லாம் வயசான ஆளுங்க. அப்போ அவர் வந்து அப்படி செஞ்சு தர்றாங்க அவருக்கு. அவர் வந்து அதை வந்து வீட்டில் வச்சுட்டு அதில் நிறைய செய்கிறாரு. அப்போ வந்து அங்கே என்னன்னா நிறைய லில்லிஸ் வந்து அந்த பாண்டில் போடுறாங்க. அதை வந்து அவர் நிறைய யூஸ் பண்ணார். நான் வந்து லேசாக இப்படி வச்சுட்டு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகலாம் அப்படின்றதுக்காக கொஞ்சம் கலரை வச்சுட்டு ப்ரஷ் பண்ணி விட்டுறேன். ஏன்னா ஆமாம், இது நமக்கு இந்த இடம் தான் கான்சென்ட்ரேட்டட். எம்டி ப்ரஷ் இது ஆக்சுவலாக. இந்த இடம் தான் நமக்கு கான்சென்ட்ரேஷன். இங்கே வந்து அப்போ நம்ம வைக்கிறதெல்லாம் வந்து ஒரு எஃபெக்டுக்காக தான் வைக்கிறோம். பீப்புள் பார்க்க மாட்டாங்க, இந்த இடத்த நோட்டீஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்ற ஒரு ஒரு ஃபீலிங்கில் அப்படி செய்கிறேன். நோட்டீஸ் பண்ண மாட்டாங்க ஜென்ரலாக. ஆர்டிஸ்ட்டுகள் தான் நோட்டீஸ் பண்ணுவாங்க. அவங்க கண்ணில் மாட்டிடக்கூடாதுன்றதுக்காக கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணுமே தவிர
அந்த இடத்துக்கு டீட்டெயில் நம்ம இந்த இடத்த கான்சென்ட்ரேட் பண்ண அளவுக்கு நம்ம அதை கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டிய தேவையில்லை. சரியா, இவ்வளோ தூரத்துக்கு வந்துருச்சுமா இப்போ. நல்ல க்ளோயிங் ஆயிடுச்சு. ஆமாம், நல்லா ஃபுல்லாக வந்துருச்சு. இனி ஒயிட் இன்னும் கொஞ்சம் வைக்கலாம். இன்னும் எல்லோஷ் வச்சு தான் நான் வச்சுக்கிட்டு இருக்கேன். அப்போ அந்த லில்லி பாண்டை நிறைய வரைஞ்சிருக்காரு. வரைஞ்சி 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 தள்ளி இருக்காரு. அதே மாதிரி அவர் வந்து ஹேர் ஸ்டாக்குன்னு சொல்லிட்டு ஒன்று வரைவார். ஓகே. மோனே மேனே 2 பேருமே அவங்க செஞ்சுருக்காங்க. அதாவது ஒரு ஹேர் ஸ்டாக்கை அந்த ஹாலிடே பீரியடில் போகிறாங்க வில்லேஜுக்கு. வில்லேஜில் போய் அப்படி தங்கியிருக்காங்க. அந்த தங்கி இருக்கிற இடத்துல வந்து ஹேர் ஸ்டாக்ஸ் இருக்கு. ஹேர் ஸ்டாக்ஸ் இருக்கும்போது இவர் செஞ்சுக்கிட்டே இருக்காரு. லைட் மாறிடுது. மாறினதும் பார்த்தா அந்த லைட்டும் நல்லா இருக்கு. உடனே பேத்தி பிள்ளைகள்லாம் வந்து கூட இருக்காங்க. அவங்களும் வீட்டில் இருக்காங்க. இவர் வெளியில் உட்காந்து வரைஞ்சிக்கிட்டு இருக்காரு. அப்போ வந்து ஃபோட்டோகிராஃபி அப்போ தான் வர ஆரம்பிச்சிருக்கு. அதனால தான் அவர் வெளியில் உட்காந்து வரைஞ்சிக்கிட்டு இருந்தார். இல்லாட்டி ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்து வீட்டில் உட்காந்து வரைஞ்சிருப்பார். நம்ம ஆளுங்க அதை பேஸ் பண்ணிட்டு என்ன சொல்கிறாங்க, வெளியில் உட்காந்து தான் வரையணும், அப்போ தான் பெயிண்டிங் நல்ல பெயிண்டிங்னு. அப்போ ஃபோட்டோகிராஃபி இல்லை, அதனால அவங்க வெளியில் உட்காந்து வரைஞ்சாங்க. இப்போ ஃபோட்டோகிராஃபி இருக்குன்றப்ப நம்ம ஏன் வெளியில் உட்காந்து வரைஞ்சிக்கிட்டு பைத்தியக்காரத்தனமா இல்லை? இல்லை, அந்த இது பேர் என்ன சொல்கிறது, மண்ணில் வந்து தான் கட்டினாங்க பில்டிங்ஸு. சீலிங் கூட செங்கல்ல வச்சு தான் கட்டினாங்க சீலிங்ஸு. இப்போ கான்கிரீட்டுன்னு ஒன்று வந்துருச்சு. இல்லை, ஆர்கிடெக்ட்ஸ் எல்லாம் வந்து அந்த செங்கல்ல வச்சு கட்டுறவன் தான் நல்ல ஆர்கிடெக்ட்னு சொல்லிட்டு சொன்னா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி இந்த ஆர்டிஸ்ட்டுகள் வந்து அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. எனிவே, சரியா. அப்போ ஃபோட்டோகிராஃபி இல்லை, அதனால அவர் வெளியில் உட்காந்து வரைஞ்சிக்கிட்டு இருக்காரு. வரைஞ்சிக்கிட்டு இருக்கும்போது லைட்டிங் மாறிடுது. மாறின உடனே பேத்தியை கூப்பிட்டு, லைட்டிங் மாறிடுச்சு, இந்த கேன்வஸை கொண்டு போய் உள்ளே வச்சுட்டு புதுசாக இன்னொரு கேன்வஸ் எடுத்துட்டு வாங்க. அதே சைஸில் ஒரு 10 கேன்வஸ் வச்சிருக்காப்புல அவர். போய் பேத்தி வந்து வேகமாக போய் இன்னொரு கேன்வஸ் எடுத்துட்டு வருது. அது ஒரு 15 நிமிஷம் வரைகிறாரு, லைட்டிங் மாறிடுது. 15 நிமிஷம் 1 மணி நேரம் சம்திங் வரைகிறாரு, லைட்டிங் மாறிடுது. திரும்பியும் இன்னொரு கேன்வஸ் எடுத்துட்டோம்னு சொல்லிட்டு அடுத்த நாள் வந்து கரெக்டாக அந்த முதல் கேன்வஸ் 1 2ன்னு போட்டு வச்சுக்கிட்டாரு. அதே டைம்ல அந்தந்த கேன்வஸை எடுத்து கொண்டாந்து அந்தந்த பெயிண்டிங்ஸை செஞ்சு ஒரு 47 பெயிண்டிங் என்னமோ செய்யறாரு. அதில் எல்லாமே அதுக்கு பேர் வந்து ஹேர் ஸ்டாக் 1, ஹேர் ஸ்டாக் 2. அதில் அவர் எக்ஸிபிஷன் வச்சப்போ வந்து அந்த பீரியட்ல என்ன பெயிண்டிங் செஞ்சிட்டு இருக்காங்க, ராஜாக்களும் செய்கிறாங்க, இல்லாட்டி அந்த ஹிஸ்டாரிக்கலி ஃபேமஸ் ஹீரோஸ் இருப்பாங்க இல்லையா, ஹெர்குலஸ், அக்கிலஸ், யுலிசஸ், சீசர், இந்த மாதிரி ஆட்களை தான் வரைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அப்படி இல்லாட்டி காட்ஸ் வரைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஆள் வந்து ஹேர் ஸ்டாக்னு ஒன்று வரையும். நல்லா வந்துருக்குமா? நல்லாதான் நல்லாதான் வருது. சரியா, இன்னும் கொஞ்சம் ஒயிட் வைக்கணும். இது இங்க இந்த கிளவுட்ஸ் எல்லாம் கொஞ்சம் டிஸ்டார்ப் பண்ணும். அது கொஞ்சம் ஷேப்பு கொண்டு இருக்கும். ஒண்ணுமே இல்லை, கலர் வந்து கொஞ்சம் போல இல்லை, கலர் இருக்கு. அதை கழுவுனோம் அப்படின்னா என்ன ஆகுமோ அதை மாதிரி இதுல வந்து தேய்ச்சி விடுறேன், அவ்வளவுதான். அப்ப இதெல்லாம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் தான். இது எப்படி பிளான் பண்ணீங்க அப்படின்னா, இல்லை நான் முன்னாடி செஞ்சிருக்கேன், நல்லா வந்துச்சு, இப்ப திரும்ப செய்யறேன், திரும்பியும் நல்லா வருது, இனி அடுத்த தடவையும் நான் இது செய்யறதுக்கு சான்சஸ் இருக்கு. எனக்கு நல்லா வரலன்னா செய்ய மாட்டேன். அது இன்னொரு முக்கியமான பாயிண்ட் இல்லையா, நல்லா வரலன்னா செய்ய மாட்டேன். சரி, இப்படி ஒரு ப்ரஷ் இருக்கு. ஏதோ ஒரு பெயிண்டிங் வந்து ப்ரஷ் இப்படியே வச்சு செஞ்சிருக்கேன்.
இப்படியே பிடிச்சிக்கிட்டு இப்படியே செஞ்சுக்கிட்டு இருந்ததுனால அந்த ப்ரஷ் வந்து இப்படி கோண்டலாக இருக்கு. ம். அப்படி ஆயிடுச்சு. ஆக்சுவலாக அந்த ப்ரஷ் அப்படி விற்கலை. ம். அதே ப்ரஷ்ரோவில் வந்து பிரிசில் ஒயிட்டு ஃபில்பர்ட் 1008 நம்பர் 1 ம். அந்த ப்ரஷ் அப்படி இருக்கு. இதில் வந்து நான் வந்து ஒயிட் எடுக்க போகிறேன். சரியா, வெறும் பிளெயினாக ஒயிட் எடுக்கிறேன். ம். அங்கேருந்து மரியாதையை எடுத்துகிட்டு வந்துடுறது பெட்டர். ஏன்னா அங்கே தான் மேக்ஸிமம் கண்ட்ரோல் இருக்கணும். ம். அங்கே வந்து டீட்டெயில் ஜாஸ்தி காட்ட மாட்டோம். ம். ஏன்னா டிஸ்டன்ஸில் இருக்கு இல்லையா, அதனால டீட்டெயில் ஜாஸ்தி காட்ட மாட்டோம். ஆனால் ஒரு டெக்ஸ்சர் இருந்துச்சுன்னா அங்கே வேவ்ஸ் இருக்கிற ஒரு ஃபீலிங் வரும். அப்படியே அதை வந்து டாட் டாட்டாக கொண்டு போயிடுறேன். அந்த இடம் எனக்கு வந்து ப்ரெஷ்ஷோடைய டிப்பு ஷார்ப்பாக இருந்துச்சு இல்லையா, அதனால டாட்ஸ் வந்து தின்னா வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு. கிட்டக்கு வர வர நான் வந்து பெருசாக்கிட்டே வரணும். அதுக்கு முன்னாடி ப்ரெஷ் எதுவும் ஆறதுக்கு முன்னாடி நான் இந்த இடத்த வச்சிடுறேன் கலர். ரெக்கார்டிங் ஓடிட்டு தான் இருக்கு. சரியா, அப்படி இதை வந்து தான் அவர் வந்து அந்த பெயிண்டிங்கை செய்கிறாரு. அப்போ அந்த ஒரு இன்ஸ்பிரேஷன் ஃபஸ்ட்டு வந்து ஒரே சப்ஜெக்டை வேற வேற லைட்டிங்கில் வேற வேற கிளைமேட்டிக் கண்டிஷனில் ஸ்னோ விழுந்துக்கிட்டு இருக்கும்போது அப்புறம் இது வரமாயே நல்ல ஐடியாவாக இருக்கே, இது எல்லாரும் வந்து கிறுக்கங்கெல்லாம் வந்து பார்த்து இதை ரொம்ப நல்லா என்ன ஐடியாயா அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு அந்த ஆளுக்கு தெரிஞ்சிருச்சு. அதே மாதிரி எல்லா கிறுக்கங்களும் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு ஆர்ட் கிரிட்டிக்லாம் பயங்கரமாக எழுதுனாங்க அதை பற்றி. அடேங்கப்பா எப்படியா இந்த ஆளுக்கு யோசனை வந்துச்சு, ஆச்சரியமான ஒரு காரியம். நல்லது கெட்டதை விட்டுருவோம், யோசனை வந்தது ஒரு பயங்கரமான ஆச்சரியமான காரியம். என்ன யோசனை வந்தது? சாமி படம்லாம் ஒன்றும் வரைய வேண்டாம், ஹீரோக்கள் எல்லாம் ஒன்றும் வரைய வேண்டாம், அந்த அறுவடை முடிச்சுட்டு இந்த புல்லை கட்டி போட்டிருக்கான்ல அதை வரைவோம்டா அப்படின்றது ஒரு பயங்கரமான புத்திசாலித்தனம். அதை உலகத்தை வந்து கிறுக்க நாக்குனாங்க, நம்மெல்லாம் கிறுக்குத்தனமா அதை மியூசியத்தில் போய் பார்த்துக்கிட்டோம். ரைட், ஓகே, அது வேற விஷயம், கம்ப்ளீட்டாக வேற ஒரு விஷயம். இப்போ நிறைய கிறுக்குத்தனங்களாம் நம்ம அப்ரிஷியேட் பண்ணுறோன்றது இருக்கட்டும். சரியா, அப்படி அதில் வந்து அதை வரவும் அப்படி ஒரு ஐடியா வந்து அதை அப்ரிஷியேட் பண்ணுறாங்கன்னு தெரியவும் இவர் என்ன செஞ்சார், ஒரு கோயில் மொமார்த்தேன்னு சொல்லிட்டு ஒரு கோயில் இருக்கு, மான்மார்ட்டே அப்படின்னு ஒரு ஸ்பெல்லிங் இருக்கும் தெரியுமா, MONMART. இப்போ பெயிண்ட் கூட இருக்குது. ஆமாம், மொமார்த்தே சர்ச், அது பாரிஸில் பாரிஸ் தான் அவுட்ஸ்கர்ட்ஸ். அந்த சர்ச்சை வந்து ஒரு 10 டிஃப்ரெண்ட் அட்மாஸ்பியர்ல வரையறாப்ல. ஓகே. அதே அதே ஐடியாவோட இந்த லில்லி பாண்டை ஒரு 10 டிஃப்ரெண்ட் ஃபார்மேட்ல வரையறாப்ல. ஏன்னா லில்லி பாண்டை வேற வேற சீசன்ல வரைய முடியாது, ஏன்னா பூ இருக்காது, ஒரு பர்டிகுலர் சீசன்ல தான் பூ இருக்கும், பூ எல்லா சீசன்லயும் இருக்காது. அதனால வேற வேற ஃபார்மேட்ல வர சின்ன பெயிண்டிங் வரையறாப்புல நீளமா ஒரு 4 அடிக்கு 15 அடி பெயிண்டிங்லாம் அவங்க வரையறாரு. அதான் அந்த லில்லி பாண்டுன்றது வந்து நிறைய இருக்கும், நிறைய லில்லி பாண்ட் பெயிண்டிங்ஸ் இருக்கும். அத இப்ப வந்து பாவக்காயை ருசிச்சு சாப்பிடக்கூடிய ஆட்கள் உண்டு. நான் ருசிச்சு சாப்பிடுவேன். ஆனா உண்மையா எடுத்து பார்த்தோம்னா சுவைகள் அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல, அதுல வந்து
கசப்பு வந்து ஒரு நல்ல சுவையான்னு கேட்குறேன். ம். கட்டாயமா இல்லை. துவர்ப்பை கூட ஓரளவுக்கு ஒத்துக்கிறலாம். கசப்பு நல்ல சுவை இல்லை. ஆனால் ம். கசப்பா இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் பாவக்காய், ஆ, வேப்ப கொழுந்து, ம். வேப்ப எண்ணெய் அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்களை எடுத்து பார்த்தோம்னா ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. ம். அதனால அதை வந்து சாப்பிடுவோம். ம். அப்படின்றப்ப அதை வந்து சுவையாக தானே இருக்கு அப்படின்னு வேற சொல்ல ஆரம்பிக்கிறோம். ம். கண்டிஷன்டு தாட்டுன்னு இதை சொல்லுவோம் நம்ம. ம். அப்போ மக்களை நம்ம வந்து என்ன சொல்கிறோம், இதெல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நல்லா தான்ப்பா இருக்கு புரிஞ்சிக்க. ம். நீ பாட்டுக்கு நல்லா இல்லை நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு தெரியாத, எல்லார்ட்டையும் சொல்லு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு. நீயும் சாப்பிடுனோடனே சாப்பிட்றோம். அந்த மாதிரி இந்த லில்லி பாண்டெல்லாம் வந்து நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். ம். அதே மாதிரி வரையணும். ஓகே. அது இப்போ பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்கு. ம். நான் லில்லி பாண்டு முன்னாடி போய் உட்காந்து நான் பாரிஸ் லூர் மியூசியத்தில் 3 தடவை ஒரு மாதம் வேலை பார்த்துருக்கேன். ம். இந்தியன் எக்ஸிபிஷன் எடுத்துகிட்டு போவோம். ம். அப்போ எங்களுக்கு லூர் மியூசியம் கொடுப்பாங்க. அங்கே வைங்க, கவர்மெண்ட் மூலமாக நாங்கள் போகிறதுனால லூர் மியூசியம். ஸ்டே பண்ணி. ஆமாம், ம். டிஸ்பிளேக்காக போவோம் நாங்கள். ம். பெயிண்டிங் இல்லை, டெக்ஸ்டைல்ஸ். ஓகே. ம். அப்போ எங்களுக்கு பாஸ் கியூரேட்டர்ன்ற எங்களுக்கு டெசிக்னேஷன் கொடுத்துருவாங்க. ம். அப்போ தான் நாங்கள் வேலை பார்க்க முடியும். ம். ஏன்னா நிறைய விஷயங்களை போய் டச் பண்ண வேண்டியிருக்கும், எடுக்க வேண்டியிருக்கும். எக்ஸிபிட்ஸ் எங்கே எக்ஸிபிட்ஸாக இருந்தாலுமே அது அந்த மியூசியத்துக்கு போயிடுச்சுன்னா மியூசியம் ப்ராப்பர்ட்டி ஆயிரும். ஓகே. ம். ம். அந்த பீரியடுக்கு மியூசியம் ப்ராப்பர்ட்டி. அப்போ யாருமே டச் பண்ணக்கூடாது. அதை ம். கியூரேட்டர்ஸ் அண்ட் டைரக்டர்ஸ் மாத்திரம் தான் டச் பண்ணலாம். அதாவது டெக்னிக்கல் பீப்புள் தான் டச் பண்ணலாம். ம். அப்போ நாங்கள் டெக்னிக்கல் பீப்புளாக இருக்கணுன்றதுக்காக எங்களுக்கு கொடுத்துருவாங்க. அது வந்து மியூசியம் ஃபுல்லாக செல்லும். ஓகே. நாங்கள் ஃப்ரீயாக இருக்கிற சமயத்தில் இதுக்கு போயிடுவோம், மியூசியம் பெயிண்டிங் செக்ஷனுக்கு, ஸ்கல்ப்சர் செக்ஷனுக்கு போயிடும். ஓகே. அங்கே போய் இதுக்கெல்லாம் போய் பார்க்கலாம். அப்போ வந்து நான் வந்து லில்லி பாண்டுக்கு முன்னாடி நிறைய தடவை அவார்ட்ஸ் டுகெதர் உட்கார்ந்துருந்துருக்கேன். ம். அழகாக பெயிண்டிங் பண்ணிகிட்டு இருந்த ஒரு பீரியடில் அசிங்கமாக பெயிண்டிங் பண்ணுறதுக்கு இவங்களுக்கு எப்படி ஐடியா வந்துச்சு அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டு இருப்பேன் நான். அதுதான் ஆக்சுவலாக அழகாக பெயிண்டிங் பண்ணிக்கிட்டு இருந்தப்ப அழகாக ஏன் பெயிண்டிங் இருக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. ம். அது எல்லா பேரும் அசிங்கமாக வரைய ஆரம்பிச்சிட்டான் நிறைய பேர். ம். அப்போ அந்த அசிங்கமாக வரைஞ்சிக்கிட்டு இருந்த ஒரு ஆள், இந்த ஆள் பேர் என்ன, வயசான ஆள் ஒருத்தர், இம்ப்ரெஷனிஸ்ட் தான், டக்குன்னு ஞாபகம் வர மாட்டேங்குது. ம். அவர் கேட்பார், ஏன் பெயிண்டிங் வந்து வை ஷுட் பெயிண்டிங்ஸ் பி அக்லி? ம். நீங்க தான்டா சொன்னீங்க அக்லியா இருக்கணும். ம். ஆனா அக்லின்னு அவங்க சொல்லலை, அக்லியா இருக்கணும்னு சொல்லலை. பெயிண்டிங் இப்படியும் இருக்கலாம்ல அப்படின்னாங்க. இருந்தா என்ன இருக்கலாம்ல அப்படின்னு எல்லாரும் உலகம் சொல்லிச்சு. ம். அப்படிதான் அந்த லில்லி பாண்ட். ம். தர மின்ன ஆரம்பிச்சிச்சாமா, தண்ணி ம். தண்ணி மின்ன ஆரம்பிச்சிச்சு. பயங்கரமா மின்னுது. ஆமா, இல்லை இதானே நீ சொல்லிட்டு இருந்த, இதை எப்படி செய்யறது அப்படின்னு. ஆமா. அப்போ இவ்வளோதான். இந்த இதை வந்து நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி இதை பில்டு பண்ணி கொண்டாந்தேன்.
இந்த ரிசல்ட்டை மாத்திரம் ட்ரை பண்ணோம் அப்படின்னா வராதுண்ணா. இந்த ரிசல்ட்டை மாத்திரம் ட்ரை பண்ணால் கட்டாயமாக வராது. ஏன்னா இது ரிசல்ட் ஓரியன்ட் பெயிண்டிங் கிடையாது, ப்ரொசீஜர் ஓரியன்ட் பெயிண்டிங். அப்போ அந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணாதான் இது வரும். இப்போ மினிமம் 3 கிரேட் இருந்தால் தான் 3D வரும் அப்படின்னா நம்ம கிட்டத்தட்ட 10 கிரேட் வச்சுருக்கோம். அப்போ ஏன் 3D வராது? கட்டாயம் வரத்தான் செய்யும். அதனால தான் அப்படி அப்படியே அந்த கடல் அப்படியே தூரத்தில் போகிற மாதிரி தெரியுது. ஏன்னா நம்ம அத்தனை கிரேட் வச்சிட்டோம். இது காஞ்சதுக்கப்புறம் நம்ம வைக்கிறதுக்கு ரீசன் என்னன்னா, இப்படி தப்பிதம் ஆயிடுச்சுன்னா அப்படி தொடச்சி எடுத்துடலாம். ஆயிலாக இருந்தாலும் சரி, அக்கர்லிக்காக இருந்தாலும் சரி, அப்படி தொடச்சி எடுக்கிறதுக்கு சான்சஸ் ட்ரை ஆனதுக்கு அப்புறம் தான் இருக்கு. ட்ரை ஆகிறதுக்கு முன்னாடி அந்த சான்சஸ் இல்லை. அப்போ அந்த ரிஸ்க் எடுக்க முடியாது. நம்ம தொடச்சி எடுக்க வேண்டிய சூழ்நிலை வரும், எப்போ வேணாலும் வரும். ஏன்னா நல்ல இன்டென்ஸாக கலர் வைக்க ஆரம்பிக்கிறோம் பக்கத்தில் வர வர. அப்போ இன்டென்ஸாக இருக்கக்கூடிய கலர் வைக்கிறப்ப தப்பிதமாச்சுன்னா என்ன பண்ணுறது? ரொம்ப கிளாரிங்காக இருக்கும். அதனால கம்ப்ளீட்டாக ட்ரை ஆனதுக்கு அப்புறம் வந்துச்சுன்னா, இப்போ ஒரு பை மிஸ்டேக் ஏதாச்சும் ஒரு இடத்துல ஒரு தப்பிதமாக ஒரு புள்ளியை வச்சுட்டேன்னா டக்குன்னு நான் ஒரு ப்ரெஷ்ஷை வச்சு அதை தொடச்சி எடுத்துடலாம், ஒரு துணியை வச்சு தொடச்சி எடுத்துடலாம், விரலை வச்சு தொடச்சி எடுத்துடலாம். இப்போ என்னன்னா, இப்போ இந்த இடத்துல இன்னும் ஸ்கைக்கு நம்ம இன்னும் ஒரு ஒயிட் ஏற்றணும் இல்லையா? நம்ம இன்னொரு 15-20 மினிட்ஸ் வேலை பார்க்கலாம் இல்லைம்மா? நோ ப்ராப்ளம் சார், டைம் நோ இஷ்யூஸ். நான் முதல்ல இந்த ஏரியாவை நான் வச்சிடுறேன். அதான் அந்த ஏரியானா இந்த கிளவுடை மேலே டாப்பை வச்சிடுறேன். அந்த சென்டர் ஆஃப் கிளவுட் டார்க் அந்த ப்ளூவா இருக்குல்ல, அது ஒயிட் ஆக்க மாட்டீங்களா? எதுமா இதையா? இந்த இடத்தையா? இல்ல இல்ல, கிளவுட் மேல, கிளவுட் இந்த இடம் அதுக்கு மேல இங்கேயா? அந்த சென்டர் இங்கேயா? இந்த இடமா? இந்த இடம் ஒயிட் ஆகிட்டு வருது, கொஞ்சம் கொஞ்சமாக ஒயிட் ஆகிட்டே வருது. அவ்வளவு தூரத்துக்கு ஒயிட் நான் வைக்க போகிறது கிடையாது. ஓகே. அதை என்னன்னா, நம்ம அதை காப்பி பண்ணவே கூடாது. ஆம்பியன்ஸை தான் நம்ம கேப்சர் பண்ணணும். ஓகே. ஆம்பியன்ஸை கேப்சர் பண்ணுறோன்றப்ப நமக்கு அந்த இடத்துல கிளவுடு பின்னாடி ஒரு பிரைட் ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு, லைட் இருக்கு. சன்ன்ற வார்த்தையை யூஸ் பண்ண வேண்டாம். சன்ன்ற வார்த்தையை யூஸ் பண்ணோன்னா அப்போ இல்லை சன் அவ்வளோதான் டல்லாக இருக்குமா அப்படின்லாம் கேள்வி வரும். அதனால சன்ன்ற வார்த்தையை யூஸ் பண்ண வேண்டாம். அந்த இடத்துல ஒரு பிரைட் லைட் ஒன்று இருக்கு. ஓகே. அப்போ அந்த பிரைட் லைட்டு அந்த எட்ஜஸில், கிளவுடோட எட்ஜஸில் ஒரு பிரைட்னஸை கொடுக்குது, க்ளோயிங் பிரைட்னஸை கொடுக்குது. சில்வர் லைனிங்னு சொல்லுவோம் இல்லையா, அதை கொடுக்குது. ரைட், ஓகே. சில்வர் லைனிங்கை கொடுத்துருச்சா? we have achieved it. அந்த பெயிண்டிங்ல என்ன, அந்த போட்டோகிராஃப்லயோ பெயிண்டிங்லயோ என்ன இருக்கோ அதை செய்யணுன்ற தேவையில்லை. ஓகே. அங்க அந்த இடத்துல லைட் இருக்கிறத காட்டினா போதும் அப்படின்றது தான் நம்மளுடைய எய்ம். அப்ப எய்மை ஃபுல்ஃபில் பண்ணிட்டோம் அப்படின்னா சாட்டிஸ்ஃபைடா அந்த இடத்த விட்டுறணும். இல்லை நான் அதை அப்படியே காப்பி பண்ணி கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சோம்னா அப்ரோச்சே வேற மாதிரி இருந்திருக்குன்னா ஃப்ரம் த வெரி பிகினிங்.
தேவானை ஒரு ஒரு காக்கா ஒன்று வரைஞ்சி போஸ்ட் பண்ணியிருக்கு இல்லையா? ம். ஆ? ஆம், இதில் வேற என்ன சார் செய்யலாம், வேற என்ன மிஸ்டேக் அப்படின்னு நான் வந்து மிஸ்டேக்ஸ்ன்னு சொல்லிட்டு நான் எதையுமே ஜென்ரலில் சொல்றது கிடையாது. ம். என்னன்னா இது வந்து இந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்திருக்கு, இதுக்கு மேலே சக்ஸஸ்ஃபுல்லாக வரணும்னா என்ன செய்யணும் அப்படின்னு தான் போகணும். ஓகே. மிஸ்டேக்குன்னு எதுவும் கிடையாது, பர்ஃபெக்ட்னு எதுவும் கிடையாது. இதுக்கு மேலே போக முடியும். ம். அங்கே கீழே வேவ்ஸில் டாட் டாட்டாக வச்சுட்டு இங்கேயும் டாட் டாட்டாக தான் கை வருது. அந்த 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 எட்ஜஸ்க்கு அந்த லேசாக அந்த லைட்டை வைக்கவும் அது நல்ல எப்படி சூப்பரா கிளிட்டராக இருக்கு. இருக்குது பாரு, எப்படி கிளிட்டராக இருக்குதுன்றது தானே. இப்போ அதே மாதிரி இப்போ அந்த அந்த இடம் சக்ஸஸ்ஃபுல்லாக அமைந்துருச்சா, அப்போ இங்கேருந்து வந்து அந்த லைட் வந்து அந்த தின் கிளவுட் மேலே பட்டதுனால அது வந்திருக்கு. அப்போ இந்த இடத்துல கொஞ்சம் தின் கிளவுட் இந்த சைடில் இருக்குது, அதுலேயும் வச்சு பார்ப்போமே அப்படின்னு தான் வச்சு பார்க்குறோம். கொஞ்சம் கொஞ்சம் ஜாஸ்தியாக போச்சு. நல்லா இருக்கு. நான் வந்து என்ன செய்ய போகிறேன், துணி எப்படி எடுக்குது, ஆஹா இந்த இடத்துல ஒரு ஒயிட்டு கொட்டிடுச்சு. அந்த ஒயிட்டை அப்படியே தடவி விட்டு பார்ப்போம், நல்லா தான் இருக்குது. நான் இந்த இடத்துல கொஞ்சம் வேலை பார்க்க வேண்டியிருக்கு. இந்த இடம் கொஞ்சம் லைட்டாக இருந்தால் நல்லா இருக்கும், லைட் ப்ளூவா இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். நல்லா இருக்கும் போல இருக்கு. அதனால இப்படி தேய்ச்சி விட்டோம்னா நல்லா இருக்கு. இப்போ இப்படி ஆக்சிடென்ட்ல வேற கிடைக்குது. இப்போ என்னன்னா இந்த இடம் கொஞ்சம் ஜாஸ்தியாக போச்சு, அதை நான் என்ன செய்யறேன்னா அதை எடுத்து விட்டுறேன். ஓகே. அப்படி எடுத்து விட்டுறேன். அது நல்ல ஐடியாவாக இருக்கே. அப்போ என்ன செய்யலாம், இந்த இடத்துல கொஞ்சம் ஜாஸ்தியாகவே கலர் வச்சுட்டு இந்த ப்ரஷ்ஷை வச்சு எடுத்து விட்டுருவோம். அது ஒரு டெக்னிக்காக இருக்குது. இப்போ என்னன்னா என்ன ஸ்டேஜுக்கு வந்திருக்கோம்னா, எப்போ நிறுத்தணும்னு நம்ம வந்து கண்டுபிடிச்சாகணும். ஓவர் ஒர்க் பண்ணால் படமே அவுட்டு. சூப்பரா இருக்கு. வெளியில போக போக குறைச்சிக்கிட்டே போயிடணும். அப்படியே கிளாரிங் எஃபெக்ட் வருது. மின்ன ஆரம்பிச்சிருச்சு, ஃப்ளோ, அதாவது லைட் அடிக்கிற ஒரு ஃபீலிங் வந்துருச்சு. அதான் அந்த கண்ணு கூசுது அப்படின்னு. அதான் சொல்றேன். என் சன் இன் லாக்கு சாண்டியோக்கில் இருக்காங்க சார், டாக்டர் போயிருந்தப்ப ஒரு அவங்களுடைய நல்ல எட்ஜில் இருக்கிறதுனால சீல சரியான கலர்ஃபுல் சன்செட்ஸ் இருக்கும் ஒரு பர்டிகுலர் சீசனில். நாங்கள் காரில் போகும்போது கொஞ்சம் ஃபோட்டோகிராஃப்ஸ் நான் எடுத்திருந்தேன். அதுக்கப்புறம் அந்த அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய அந்த ஃபோட்டோகிராஃப்ஸ் இருக்கும் இல்லையா, இப்படி இருந்தாலும் நிறைய பேர் எடுத்திருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி கொஞ்சம் ஃபோட்டோகிராஃப்ஸ் வேறு கிடச்சி எனக்கு. அதை பேஸ் பண்ணி ஒரு பெயிண்டிங் செஞ்சேன். 5 அடிக்கு 4 அடியா என்னமோ சொன்னா, நல்ல பெரிய சைஸ் பெயிண்டிங். அப்போ க்ளோன்னா க்ளோ, அப்படி க்ளோ. அதெல்லாம் வந்து
ஒரு இங்கே பெங்களூரில் காயத்ரின்னு சொல்லிட்டு டிஎஃப்ஏ படித்தது தான் அதுவும். ம். காயத்ரின்னு சொல்லிட்டு ஒரு உங்கள் செட்டு தானோ அது? இது தெரியல இல்ல. ஆனால் நம்ம நம்ம இதில் இருக்கோம். நம்ம அந்த ஏஎஸ் குரூப்ல இருக்காங்க. குரூப்பில் இருக்குது. ம். அது அது வந்து கிளவுட்ஸ் செய்ய சொல்லி அதோட கிளவுட்ஸ் செஞ்சிட்டு இருக்கேன். ம். அது அது அந்த அந்த கிளவுட்ஸ் தான் ஆகும். அதை பார்த்தா உனக்கு ஐடியா வந்துச்சு இது செய்யலாம். ஆமா கிளவுட்ஸ். இப்ப நான் கிளவுட்ஸ். நாச்சரன் சார் கூட செய்ய போறதும் கிளவுட்ஸ், எல்லாமே கிளவுட்ஸ். ஓ அப்படியா? அது சன்ரைஸா சன்செட்டான்னு கேட்கணும், அவரே கேட்போம். ஆமாம். அரோரா வரைஞ்சிருக்கீங்களா நீங்க? எதுமா? அரோரா தேவைப்பட்டுச்சுமா ஒரு 2-3 பெயிண்டிங்ஸு செஞ்சேன் நான் ம். அங்கே டெல்லியில் இருக்கும்போது. ரொம்ப பயங்கரமான டீட்டெயில் கொடுத்து அப்படி இல்லை. ஆக்சுவலி நான் அரோரா பார்த்துருக்கேன். ம். வெலினியஸ், ரஷ்யாவில் வெலினியஸில் ஒரு வேலையாக போயிருந்தப்ப வெலினியஸ் வந்து ஆல்மோஸ்ட் அந்த சைபீரியன் டெசர்ட்ஸ் பக்கத்தில் ரொம்ப கோல்டு. பயங்கரமான கோல்டு ஏரியா அது. ம். அங்கே போயிருந்தப்ப அரோரா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எங்களை கூட்டி கொண்டு போய் காட்டினாங்க. ம். இது என்னன்னா அரோரா வந்து அங்கே இருக்கக்கூடிய ஆட்களுக்கு ஒன்றும் தெரிய போகிறது கிடையாது. ஒருவேளை அந்த ஏரியா பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆட்களுக்கு அவங்களுக்கு ஒருவேளை லேசாக அப்படி பார்த்துருக்கலாம், அப்படி இப்படி தெரியாதுன்னு நினைக்கிறேன். ம். பயமாக இருக்கும் சொல்ல அரோரா பார்த்தா. ஓ. அதாவது அப்படியே அசையுது அது. தெரியா? ஸ்கையில் பச்சை கலரில், ப்ளூ கலரில், பிங்க், பிங்க்கு, மஞ்சள் கலரில், க்ரீன் தான் நிறையா இருக்கு. அது வந்து அப்படியே அசையுது. என்னன்னா ரொம்ப பயங்கரமாக இருக்கிறது என்னன்னா சத்தம் போடுது. ஓ ஓகே. இந்த எலக்ட்ரிசிட்டி ஸ்பார்க் அடிக்கும் தெரியுமா? புரிஞ்சிருச்சு. ம். அப்படி ஸ்பார்க் அடிக்குது, அப்படி சத்தம் போடுது அது. ம். கட்டாயமா வந்து வெளியில போய் நின்றுட்டு போட்டோ எடுக்கக்கூடிய அளவுக்குலாம் ஒருத்தனுக்கு தைரியம் கிடையாது. கேமராவை வெளியே எடுத்தால கேமராவில் வந்து நம்ம வந்து கட்டாயமா அந்த கிளைமேட்டுக்கு ஃபில்ம் போட்டிருக்க மாட்டோம். அப்போ நான் போனப்போ ஃபில்ம் பீரியட் அது. ஓகே. ஃபில்ம் கேமரா தான், இந்த கேமரா கிடையாது, டிஜிட்டல் கிடையாது. அப்போ ஃபில்மு இதாயிரும், ஃப்ரீஸ் ஆயிரும். சமயத்தில் வந்து ஷட்டர் வந்து லாக் ஆகிடுச்சு அப்படின்னா எடுக்கிறது, ஷட்டரை திரும்ப வந்து யூஸ் பண்ணுறது கஷ்டம். அதனால கேமரா எடுக்காதன்னு சொல்லிடுவாங்க. கேமரா எடுக்க வேண்டாம், கேமரா எடுத்தீங்கன்னா சிக்கலாயிரும் அப்படின்னு. அதனால ஃபோட்டோ எடுக்க முடியல. அதை பார்த்துட்டு வந்தது இங்கே வந்து அதை கொஞ்சம் ஒரு மெஸ் ஹாலில் வைக்கிறதுக்காக செய்ய சொல்லியிருந்தாங்க. அப்போ செஞ்சிடலாம். பயங்கரமா இருக்குமா அப்பா. அது என்னன்னா அது வந்து சும்மா அரோரா அப்படின்றது மாதிரி இல்லாம என்னமோ ஒண்ணு செஞ்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி அதை வரைஞ்சோம்னா நல்லா இருக்கும். அரோரா வித் ஸ்னோலாம் இருக்கும்ல, ஸ்னோ ஆமா, கீழ பெங்குயின் இருக்க மாதிரி. ஆமா, அப்படி ஒரு பெயிண்டிங் பண்ணணும்னு இருக்கு. நல்லா இருக்கும், நல்லா ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். பண்ணலாம். செய்வோம். நாங்க இது பிரிட்ஜ் அகாடமியில ஊட்டியில ஒரு லாஸ்ட் இயர் 2 years ஆச்சா? லாஸ்ட் இயர் தானே. 2 years ஞாபகம் இருக்கு. ஊட்டியில ஒர்க் ஷாப் பண்ணீங்க ஞாபகம் இருக்கு. ஆமா, அது ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. அதாவது ஒர்க் ஷாப் சக்சஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்றதோட ஒரு சைடு அந்த அட்மாஸ்பியர் ரொம்ப நல்லா இருந்தது. அங்க அந்த அந்த ஒரு
காலேஜ் ஒன்றில் கொடுத்துருந்தாங்க, ஆர்கிடெக்சர் காலேஜ். அங்கே தான் இடம் கொடுத்துருந்தாங்க. ம் மெஸ்ஸும் அங்கேயே இருந்துச்சு. ம் ஹாலு வந்து ஒரு பெரிய ஹால் ஒன்று கொடுத்துட்டாங்க, கிளாஸ் ரூம். ம் அங்கே தான் நாங்கள் பெயிண்டிங் பண்ணோம். ஒரு 10-12 பேர் இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ம் ரொம்ப நல்லா இருந்தது. அது மாதிரி ஏதாவது ஒரு ஒர்க் ஷாப் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பட்டு கேட்டுக்கிட்டு இருக்கேன். ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ஆகுதுன்ற. ஓகே ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ஆகுது. அந்த பீரியடில் வந்து அவங்க வந்து காலேஜ் ஆளுங்களும் வந்து கொடுத்துட்டாங்க. ஓகே இப்போ ஓஹோ இப்படி இவங்களுக்கு காசு வேற கிடைக்குதான்னு உடனே அவங்களே காஸ்ட்டை ஜாஸ்தி பண்ணிட்டாங்க. ஓ ம் அதில் போயிட்டு இருக்கு. இப்போ என் ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து கொடைக்கானல்ல ஒரு ஒரு காட்டேஜை வாடகைக்கு எடுத்து, ம் அது என்ன சொல்லுவாங்க, ஹவுஸ் ஸ்டே, ஹோம் ஸ்டே, ஹோம் ஸ்டே, ஃபார்ம் ஸ்டே. அது மாதிரி ஹோம் ஸ்டே வந்து இவர் பிளான் பண்ணிட்டு இருக்காரு. அதாவது சாப்பாடு கீப்பாடு எல்லாமே கொடுத்துட்ற மாதிரி கொடுத்துருவாங்க. ம் ஒரு காட்டேஜ் மாதிரி, ஒரு காமன் சிட்டிங் ஏரியா இருக்கும். ம் 4-5 பேர் வேற வேற ஆட்கள் வந்து தங்கியிருந்தாலும் ம் எல்லாரும் ஒண்ணா வந்த மாதிரி உட்காந்து பேசிக்கிட்டு அப்படி இருக்கிற மாதிரி ஒரு பிளான் பண்ணிட்டு இருக்காரு. ம் சப்போஸ் அது பிளான் பண்ணாருன்னா நம்ம வந்து நம்ம செய்வோம். போற மாதிரி பிரிட்ஜ் மூலமா செஞ்சாலும் நல்லா தான் இருக்கும், ம் இல்லாட்டி நம்மளா செஞ்சாலும் நல்லா தான் இருக்கும். ம் பிளான் போன தடவை அந்த காயத்ரி அவங்கெல்லாம் வந்து வர முடியாத மாதிரி ஒரு சூழ்நிலை ஆயிப்போச்சு. ம் அவங்களுக்கு வேற வேலை ஆயிப்போச்சு அந்த நேரத்தில் கரெக்டா. ஓகே இப்போ இப்போ என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ், ராமச்சந்திரனுடைய ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னாலே ஒரு நம்ம 7-8 பேர் சேர்ந்துருவோம், ம் போயிட்டு வரலாம். ஆல்மோஸ்ட் கிளவுடு போதும் மாதிரி தான் தோணுது இல்லை? இனி அந்த போட்டு செய்வோமா? ம் செய்வோமா போட்டு? போட் செய்யலாம். இல்ல வாட்டர் இன்னும் கொஞ்சம் லைட் பண்ணா நல்லா இருக்குமா? வாட்டர் இன்னும் அதான் லைட் பண்ணுறதுக்கு தான் வேலை பார்க்குறேன்னா. ஆனால் ப்ளூவை வச்சோம் அப்படின்னா ம் சட்டுன்னு வெளியே வருமோ அப்படின்னு தோணுது எனக்கு. அதாவது என்ன சொல்கிறது, ஸ்க்ரீமிங்காக வெளியில் வருமோன்னு எனக்கு தோணுது. ஓகே ஓகே பார்ப்போம். கிளவுடு பயங்கரமா இருக்கு சார். அவளோட நல்லா வந்துருச்சு. ம் இந்த பாட்டிலில் திறந்து ப்ரெஷ்ஷை பிடிச்சி எனக்கு கையில் வந்து காலோஸ் வந்துருச்சு. காலோஸ் வந்துருச்சுன்னா டார்க் ப்ரௌனாக ஸ்டிஃபாக பயப்படக்கூடிய அளவுக்கு என்ன ஆச்சு கை அப்படின்ற லெவலுக்கு ஆகிப்போச்சு. ஓகே இப்போ கொஞ்சம் அது மருந்துக்கு இருந்தாலும் போட்டு க்யூர் பண்ணிட்டு வந்துக்கிட்டு இருக்கேன். ஆக்சுவலாக ம் க்யூர் பண்ணிக்க வேண்டிய லெவலுக்கு ஆகிப்போச்சு. அப்படி ப்ளூவை வச்சுருவோம்மா. ம் இதுக்கு மேலே லைட் ஆக்க வேண்டாம். ஓகே தெரியுதா அந்த இடத்துல ப்ளூ வச்சிருக்கிறது? சரி தெரியுது. ம் கொண்டு போகிறோம்.
உனக்கு வீடு எங்கம்மா இருக்கு? பக்கத்தில் கார் சத்தம்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கு. மெயின் ரோட்லயே இருக்கு, அதனால இந்த சவிதா டென்டல் காலேஜ் பக்கத்துல. ஓகே. திருவேற்காடு. பூந்தமல்லி. பக்கத்துல, திருவேற்காடு பக்கத்துல. ஓகே, பூந்தமல்லி. மெயின் ரோட்லயே இருந்தாலும் ரொம்ப சவுண்ட். சவுண்ட் இல்லை, கஷ்டம்தான். ஆனால் பழகி போயிடும். பழகிடுச்சு. நல்லா இருக்குல்ல? இந்த ப்ளூ வச்சோன்னா இல்லை போதும்னு தான் தோணுது எனக்கு. வேணும்னா லேசாக ஒயிட் அப்புறம் வைப்போம். இப்போதைக்கு அந்த ப்ளூ வச்சு இதை நான் செஞ்சுட்டு இருக்கும்போது அதில் ஓரளவுக்கு காயும். இந்த ஓரளவுக்கு காஞ்சதுக்கு அப்புறமே ஒரு டைல்யூட்டாக, அதாவது நம்ம இப்போ ஒரு டிராயிங்கை மறைக்காம மேலே கலர் வைக்கிறத வந்து டிரான்ஸ்பரண்ட் கலருக்கு கிளேசிங்னு சொல்லுவோம் இல்லையா? கிளேசிங், அதான் கேட்க வந்தேன். கிளேசிங் தான் இப்போ நான் பண்ணிட்டு இருக்கிறது ஆக்சுவலாக. ஓகே. ஒப்பேக்கா கலர் வச்சோம் அப்படின்னா அது ஸ்கம்பிளிங்னு சொல்லுவோம் இல்லையா? இப்போ இப்போ நான் கிளேசிங் பண்ணி விடுறேன், அதுக்குள்ள அந்த சைடு காஞ்சிரும்னு நினைக்கிறேன். காஞ்சதுக்கப்புறம் லேசாக ஸ்கம்பிளிங் பண்ணி விட்டோம்னா இப்போ நல்லா இருக்கு. இந்த ப்ளூ போட்ட உடனே டிஃபரன்ஸ். இந்த ப்ளூ போட்டதுமே இப்போ எஃபெக்ட் ஜாஸ்தி ஆயிடுச்சு. அதான் சொல்கிறத பார்த்தா ஒயிட் வைக்காமல் பேசாமல் விட்டுருங்க சார், எனக்காச்சும் கெடுத்து வச்சிடாதீங்கன்னு. இல்லை நீங்க இப்போ என்ன செய்யணும்னா கொஞ்சம் போல் ஒயிட்டை எடுத்து சரியா அப்படி வச்சுக்கிட்டு என்ன ஆகுதுன்றதை பார்ப்போம் முதல்ல. நான் இந்த இடத்துல அந்த கலரை வச்சு பார்க்குறேன். நல்ல கலராக இருந்துச்சுன்னா வைக்கலாம், நல்ல கலராக இல்லாட்டி வைக்கக்கூடாது. அது அந்த டிசிஷன் ரொம்ப முக்கியமான டிசிஷன். வைக்கலாமா கூடாதான்ற டிசிஷன். எங்கே அந்த கலரை வச்சேன்னு தெரியல. இப்போ போர்ட்டுக்கு ரெஃபரன்ஸை தேடி எடுத்துடுறேன் நான் முதல்ல. ரெஃபரன்ஸ் இல்லாமல் செய்கிற ஒரு பழக்கத்துக்குள்ளே உள்ளே போயிடக்கூடாது. ஓகே. பேக்லிட் சேல் போட் அப்படின்னு போடுவோம். ஏன்னா பேக்லிட்டாக இருந்தால் தான் ரெஃபரன்ஸ் எதுக்காக நமக்கு ரெஃபரன்ஸ் எடுத்து தான் செய்யணும் அப்படின்னு சொல்கிறோன்னா, ரியலிசம்ன்றது நம்மளுடைய இமேஜினேஷனில் டிஸ்டார்ட் ஆகும். ஓகே. அது ஒன்றும் கலர்ஃபுல்லாக வராது, ஆல்மோஸ்ட் பிளாக் அண்ட் ஒயிட் மாதிரி இருக்கு. நம்மளே வச்சுக்கிற வேண்டியதான்ல கலரு. ஓகே, இதை மாதிரி
ஒன்று செய்வோம். அப்போ நம்மளுடைய இமேஜினேஷன் எவ்வளவு தூரத்துக்கு இருக்கும், நம்ம எவ்வளவு தூரத்துக்கு அப்சர்வ் பண்ணியிருக்கோமோ அவ்வளோ தூரத்துக்கு தான் நம்மளோட இமேஜினேஷன் இருக்கும். எவ்வளவு ஒரு பெரிய இப்போ லியோனார்டோ டாவின்சி, மைக்கேல் ஆஞ்சலோ அவங்களோட அப்சர்வேஷன் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அன்பிலீவபிளாக இருக்கும். அவங்களும் கூட 100% அப்சர்வேஷன் இருக்காது. ஏன்னா ஹியூமன் பிரெயின் ஹேஸ் அ சர்டன் கெப்பாசிட்டி beyond which it cannot have a reach. Okay. அப்போ நம்ம வேற ஏதாவது ஒரு பெயிண்டிங்கை பார்த்தோம்னா அவங்களுடைய ஹேண்டிகேப், அந்த பெயிண்டிங் செஞ்ச ஆளோடைய ஹேண்டிகேப்போட தான் அந்த பெயிண்டிங் இருக்கும் இல்லையா? கட்டாயமா அவர் எவ்வளோ அப்சர்வ் பண்ணாரோ அவ்வளோதான் இருக்கும் அந்த பெயிண்டிங். இப்போ அதை பார்த்து நம்ம செஞ்சோம்னா அந்த ஹேண்டிகேப்புக்கு மேலே நம்மளோட ஹேண்டிகேப் வந்து நிற்கும். என்ன சக்ஸஸ் ரேட் இருக்கும்? கம்மியாக தான் இருக்கும். கம்மியாக, ரொம்ப கம்மியாக இருக்கும். அவ்வளவு தூரத்துக்கு லூஸ் பண்ணுறது வந்து வர்த்திட்டான்னு கேட்குறேன். பேக்லெட்டுன்னு கிளியராக போட்டு கொடுக்குறேன். இது வரைக்கும் ஒரு பெயிண்டிங் கூட பேக்லெட் வரல. எனிவே ஓகே, அது பேக்லெட் மாதிரி இருக்கு. ஆனால் என்னன்னா நல்ல டார்க் பேக்ரவுண்டில் பேக்லெட்டாக இருக்கு. ஒரு நிமிஷமா, இதுக்கு அது கரெக்டான ஒரு விஷயத்தை எடுத்துட்டோம்னா கிடைக்காம போகாது. ஓகே சரி, ஒன்று எடுக்கிறேன்னா save images, JPEG, desktop. ஓகே, இப்போ வந்து ஒன்று கிடச்சிருக்கு. நான் எவ்வளவு தூரத்துக்கு அது நல்லா இருக்கும்னு தெரியல எனக்கு. அது ஏன் ஒரு பையனுக்கும் பேக்கில் எல்லாமே டார்க்காக தான் கொண்டாடுறான் பேக்லிட்டுன்னு உடனே. சரி பார்ப்போம் நம்ம. இப்போ என்ன செய்ய போகிறேன்னா கொஞ்சம் போல் ரெட் எடுத்துக்கிறேன், ஸ்கார்லெட் எடுக்கிறேன், இப்போ ரெட் ஏதோ ஒரு ரெட்டு, கொஞ்சம் போல் ப்ளூ எடுத்துக்கிறேன். அந்த ப்ளூவும் ரெட்டும் சேர்ந்து ஒரு வயலட்டிஷ் டார்க் டோன் வரும். கொஞ்சம் போல் எல்லோ போட்டேன்னா வயலட்டுக்கு காம்ப்ளிமெண்ட்ரி கலர் ஆயிடுதா? அப்போ வந்து அது டல் ஆயிரும். அதுதான் வந்து ஸ்ட்ரக்சரை கொடுக்கும் இந்த போட்டுக்கு அது ஸ்ட்ரக்சரை கொடுக்கும். இந்த இடத்துல ஒரு போட்டோம், இந்த இடத்துல ஒரு போட்டும் வரைவோமா? வரைஞ்சிட்டு இந்த இடத்துல கொஞ்சம் பேர்ட்ஸ் பறந்து வர்ற மாதிரி போட்டு. எங்கம்மா ப்ளூ எங்கே வச்சுருந்தேன்? ப்ளூ வைக்கவே இல்லை. ஏதோ கொஞ்சம் போல் தண்ணி இருந்துச்சு, அதை ப்ளூன்னு நினச்சி மிக்ஸ் பண்ணிட்டேன். கடைசியில் அதில் ஒரு நல்ல எஃபெக்ட் வந்துருந்துச்சுன்னா ப்ளூவை தண்ணியாக கரைச்சிக்கிட்டு அதை மிக்ஸ் பண்ணி வைக்கிறதுன்றது ஒரு எஃபெக்டாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவோம். இல்லை அப்படிதான் ஐடியாஸே வருதுன்ற ஒரு டெக்னிக்ஸ், ஐடியாஸ், ஆக்சிடென்ட்ல எவ்வளவோ விஷயங்கள் வந்து இதாகுது.
சரியா, இப்போ நான் வந்து என்னுடைய போட்டுக்கு போய் ஆகணும். போட்டை சேவ் பண்ணி வச்சேன், எங்கே சேவ் பண்ணேன்னு தெரியல. ஒரு நிமிஷம். போட்டு இந்த இருக்கு. ஓகே. போட்டோடைய சைஸ் வந்து கன்வின்சிங்காக இருக்கணும். இப்போ நமக்கு இப்போ என்ன செய்ய போகிறேன்னா, போட்டோடைய பாட்டமை வந்து லேசாக போட்டுறேன். ஏன்னா அதான் டிஃபிகல்ட். ஓகே. போட்டுட்டு அந்த போட்டு வந்து லேசாக அப்படி மேலே ஏறுது. இந்த சைடில் கொஞ்சம் ஜாஸ்தியாக அப்படி மேலே ஏறுது. அப்படி வச்சுக்கணும். போட்டு அவ்வளோ பெருசு போதும். கொஞ்சம் நீளமாக இருக்கலாமா? கொஞ்சம் நீளமாக போடுவோம். போட்டுட்டு நான் இதுன்னா காற்று இப்படி அடிக்கிற மாதிரி வச்சுக்கிறோமா? ரொம்ப பெரிய சைட் இருக்கட்டுமே. இருக்கட்டுமே, இருந்தா என்னப்பா, பெரிய சைடில் இருந்தா என்னன்ற. அவங்க அந்த கயரை பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஓகே. அந்த டிஸ்டன்ஸில் இருக்கிற ஒரு ஃபீலிங் வருது இல்லையா? இப்போ என்னன்னா, அங்கே அந்த வேலை செய்கிறோம் இல்லையா, அந்த வேலை வந்து இந்த பெயிண்டிங்க்கு ஆங்கர் ஆயிடுச்சு. இப்போ
பேக்லிட்டாக இருக்கிறதுனால அந்த செயில் வழியாக லைட் உள்ளே வருது. லைட் வர மாதிரி. அதான். இப்போ என்ன ஆகும்? இங்கே ஷேடோ வரும் இல்லையா? லைட் இங்கேருந்து வந்துச்சுன்னா அப்படி ஷேடோ வரும். ஷேடோ வந்து எப்பயுமே ஆப்ஜெக்ட் பக்கத்தில் டார்க்காக இருக்கும். அந்த அந்த பிரின்சிபல் நமக்கு தெரியும். இப்போ அதுதான் நம்மளை வந்து ஒரு 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 அன்எஜுகேட்டட் ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கும் ஒரு எஜுகேட்டட் ஆர்டிஸ்ட்டுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசமாக வந்து அது காட்டும். இப்போ அங்கே வந்து நம்ம வந்து டார்க்காக காட்டி தூரத்தில் வர வர அது போகுது அப்படின்றத காட்டணும்னா மரியாதையாக ஒரே ஒரு போட்டோடு நிறுத்திடலான்னு தோணுதோ? இன்னொன்று வரைஞ்சி அது கேவலமாக போய் பேர்ட்ஸ் வரையலாம் இல்லையா? பேர்ட்ஸை ஒயிட்டாக வரைய போகிறேன். ஒரு பேர்டாக இருந்தால் நல்லா இருக்காது இல்லையா? ரெண்டு பேர்டாக அந்த இடத்துல மூணாவது பேர்டை அந்த அந்த இடத்துல பிரைட் லைட் இருக்கிறதுனால கொஞ்சம் டார்க்காக வரைஞ்சிரும். எவ்வளவு தடவை கன்றாவியா பேர்ட்ஸ் வரைஞ்சி அழாத குறையா அதை அழிச்சு அப்படி வந்தா இவ்வளவு நல்லா பேர்ட்ஸ் வரைய முடியும் இல்லையா? அப்ப பிராக்டிஸ்ல தான் இருக்கு எல்லாமே. அப்ப பேர்ட்ஸ் வந்து தனியா வந்து வரைஞ்சு பார்க்கணும். சரி, போதுமா அம்மா பெயிண்டிங்? சூப்பரா இருக்கு. இந்த ப்ளூவை கூட ஒண்ணுமே செய்ய வேண்டியது இல்லை போல இருக்கு, அப்படியே உட்காந்துருச்சு இல்ல?
நல்லா தான் இருக்கு. சரி, கையெழுத்த போட்டுருவோமா? எஸ். கையில் டிஸ்டன்ஸ்ல இருந்து பார்த்தா தான் இன்னும் நல்லா இருக்கும். ஆமாம், டிஸ்டன்ஸில் நேரில் பார்க்கறது கட்டாமல் இன்னும் பெட்டராக தான் இருக்கும். டெக்ஸ்டர் சூப்பரா இருக்கு. நீங்க வைக்கிற ஸ்ட்ரோக்ஸ் அதான் அழகா எனக்கு இருக்கா? நான் வந்து பிளெண்ட் பண்ற மாதிரி வரைஞ்சிடுறேன். பிளெண்ட் பண்ணாமல் கொண்டு வர்றதுன்றது வந்து அது வந்து ஒரு தனி கட்ஸு. ம். என்னன்னா, நம்ம வந்து பக்கத்தில் இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். ம். நம்ம பார்க்கக்கூடிய டிஸ்டன்ஸ்ல இருந்து யாருமே பெயிண்டிங்கை வந்து பார்க்க போகிறது கிடையாது. ம். யாருமே பார்க்க போகிறது கிடையாதுன்னா பெயிண்டிங்கை பார்க்க வர்ற ஆளுங்க பார்க்க போகிறது கிடையாது. நம்ம என்ன தப்பிதம் பண்ணியிருக்கோம், இதில் வந்து என்ன நம்மளை வந்து குறை சொல்லலாம் ம். அப்படின்னு ராமச்சந்திரன் சார் மாதிரி ஆளுங்க வந்து பார்த்தா தான் உண்டு. ஐயோ. சிரிச்சதே தப்பிதமா போயிருமா? ரெக்கார்டிங்கில் இருக்கு. இல்ல நான் அவர் சொன்னதை நினைச்சு சிரிக்கிறேன். சன்லைட் மூன்லைட். இன்னைக்கு 26. இல்ல, அது அது யாரும் வந்து இவ்வளவு கிட்டக்க நின்று பெயிண்டிங்கை பார்க்க போறதே கிடையாது. ரொம்ப நல்லா இருக்கு. அப்ப நம்ம வந்து டெக்ஸ்சர் வைக்கலன்னா பெயிண்டிங் வந்து ஒரு மக்கு மாதிரி இருக்கும், ஒரு அட்வென்ச்சரே இருக்காது பெயிண்டிங்ல. ம். அப்ப டெக்ஸ்சர் வச்சு அதுக்காகத்தான் வந்து கொஞ்சம் தூரத்துல போய் போய் பார்க்கணுன்றது. ம். இந்த தூரத்துல இருந்து பார்த்தா இது ரொம்ப நல்லா இருக்கும் போல இந்த பெயிண்டிங். இத போட்டோ எடுத்து அந்த போட்டோவை காட்டுறேன். சூப்பரா இருக்கு. சான்ஸ் இல்ல. நல்லா வந்துருச்சு இந்த பெயிண்டிங். சரியா, இப்போ நான் வந்து என்னுடைய கேமராவை எடுக்கிறது வந்து அவ்வளோ ஈஸியாக இருக்காது. டிஃபிகல்ட்டா இல்லையா உங்களுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணி வரையறதுக்கு? இது இப்போ டிஃபிகல்ட்டாக தான் இருக்குது. ஆக்சுவலாக வந்து டிஃபிகல்ட்டாக மாத்திரம் இல்லை, பெயின்ஃபுல்லாகவே இருக்கும் எனக்கு. முதுகு பிடிச்சிக்கிறோம், கை பிடிச்சிக்கிறோம், ஷோல்டர் பிடிச்சிக்கிறோம். ஷோல்டர் வலிக்கிறதெல்லாம் வந்து இப்போ பழகிருச்சு. அதாவது ஷோல்டர் வலிக்கிறது இல்லைன்னு சொல்ல முடியாது, ஷோல்டர் வலிக்கிறது வந்து பழகிருச்சு. இதெல்லாம் கதன்னு இருக்கிற மாதிரி இருக்குல்ல. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. அந்த போட் செயில் வழியா லைட் வர எஃபெக்ட் ரொம்ப நல்லா இருக்கு. ஃபோட்டோ எடுக்கிறதுன்றதே தனியாக ஒரு கிளாஸே எடுக்கணும் போல இருக்குமா. நான் ரொம்ப கேவலமா எடுப்பேன் ஃபோட்டோ. அது மெயின் என்னன்னா சான்ஸே இல்லை. இப்படி இப்படி வச்சு பார்த்தானா எப்படி இருக்குல்ல, சூப்பரா இருக்கு. சன் ஐயோப்பா பயங்கரமா இருக்கு போட்டோ. அந்த போட்டு பிச்சு தள்ளிச்சு, ஒண்ணுமே இல்லை ஆக்சுவலா போட்ல. நல்லா இருக்கு. அதான் உங்களுக்கு ஒண்ணும் இல்லை, எங்களுக்குலாம் அது பயங்கரமா இருக்கு. இல்ல இந்த இடத்துல எல்லாம்
லைட் உள்ள எப்படி பாஸ் ஆகுறது தான் அந்த எஃபெக்ட். ஆமா, எவ்வளவு தூரத்துக்கு அதை வந்து சும்மா அப்படி வச்சு இப்படி தேய்ச்சி தான் விட்டுருக்கேன் நான். ம். இந்த இடம்லாம் சும்மா அப்படி வச்சு தேய்ச்சி தான் விட்டுருக்கேன். இந்த இடம்லாம் இந்த கிளவுட்ஸை பக்கத்தில் வச்சு பார்த்தாலுமே இருக்கிறதுல ரொம்ப கேர்ஃபுல்லாக பட்டது அந்த போட்டும் அந்த Birds. பேர்ட்ஸும் தான். இப்போ இந்த இடம்லாம் ஆக்சுவலாக தண்ணியில் மின்னிட்டு இருக்கிற மாதிரியே இருக்கு. ஆமா ஆமா அதான் அப்படியே அதுவும் அந்த ப்ளூ வைக்கவும் இன்னும் நல்லா எஃபெக்ட். ரொம்ப நல்லா இருக்கு. சரியாம்மா, ஓகே தென், ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச். நான் ட்ரை பண்றேன் இது. சரிம்மா, ஓகே. அப்போ அந்த அடுத்த பெயிண்டிங் நம்ம போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் இல்லையா? ஓகே, நீங்க சொல்லுங்க எது வாங்கி வைக்கணும்னு சொல்லுங்க, நான் அதுக்குள்ள வாங்கி வச்சிடுறேன். இதே தான் 16x20 வச்சுக்கிறோம். இல்ல இல்ல ஆயில் இது மீடியம். லிக்வின் மாத்திரம், லிக்வின் மாத்திரம், Okay. லிக்வின். நான் லிங்க் அனுப்பவா? ஓகே ஓகே, அது இதே தான், அமேசானில் தான் இருக்கு. லிக்வின் லிங்க் அனுப்புறேன் நான். சார், ஓகே, எனக்கு கிளாஸ் ஃபீஸும் அனுப்புங்க, மெசேஜ் பண்ணுங்க. அப்படியாம்மா? ராமச்சந்திரன்ட்ட தான் நான் கேட்கணும். ஓகே, அவர்கிட்ட கேட்டு சொல்லுங்க. சரி, ஓகே, சரிம்மா, ஓகே சார். ஓகேம்மா, Thank you, sir. Thank you so பை much. பை Bye. பை பை பை. நான் ரெக்கார்டிங் முதல்ல ஸ்டாப்